بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் மாவட்ட மாநில நிர்வாகிகளாக இருக்கும் நாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையின் அடிப்படையில் நம்முடைய இயக்கங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நன்னோக்கத்தோடு இந்த தர்பியா வகுப்பிலே நாம் பங்கேற்றிருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழகம் மற்றும் இந்தியா இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுவதிலேயும் நம்முடைய அமைப்பு பரவி இருப்பதையும் பல்லாயிரக்கணக்கான உறுப்பினர்கள் இதில் சேர்ந்திருப்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இதை போன்ற எத்தனையோ அமைப்புகள் குர்ஆன் ஹதீஸை சொல்கிறோம் என்ற பெயரில், சமூகத்தை சீர்திருத்துகிறோம் என்ற பெயரில் எத்தனையோ அமைப்புகள் இருந்தாலும் நம்முடைய ஜமாத்தை போன்று அவர்களுடைய அமைப்பு இருப்பதில்லை. குறிப்பாக எல்லா ஜமாத்தை விட்டும் நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டும் ஒரு தனித்துவம் பெற்றதாக, சில விஷயங்களில் தனிமைப்படுத்தப்படக்கூடியதாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ விஷயங்களில் நம்மை எதிர்ப்பவர்கள், அவங்களுக்குள்ள எத்தனை முரண்பாடுகள் இருந்தாலும் நம்மை எதிர்க்க வேண்டும் என்பதில் அத்தனை பேர்களும் ஒன்று கூடுவதையும் நாம் பார்க்கிறோம். ஏன் இப்படி அவர்கள் நடந்து கொள்கிறார்கள்? அதற்கு என்ன காரணம்? இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய கொள்கை பிடிப்பு, இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய செயல்பாடுகள், இவைகள் வீரியமிக்கதாகவும் உண்மையானதாகவும் இருக்கும் பொழுது ஒரு தனி மனிதனாக நின்று அவர்களால் எதிர்க்க முடியவில்லை. நம்ம தனித்து நின்று அவர்களிடத்தில் போராடினோம் என்று சொன்னால் நம்ம ஒண்ணுமே இல்லாமல் ஆகிவிடுவோம் என்பதை அவன் வழங்கி இருக்கிறான். 2 பேர்கள் 3 நபர்கள் இப்படி ஒரு பெரும் கூட்டமாக மொத்தமாக சேர்ந்து தாக்கினால்தான் இவர்களை ஓரளவாவது கட்டுப்படுத்த முடியும் என்று எண்ணிய காரணத்தினால்தான் அவர்களுக்கு மத்தியில் எத்தனை ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொண்டு நம்மை எதிர்க்கிறார்கள். அவ்வளவு பேர் சேர்ந்து எதிர்த்தாலும் இறைவனுடைய ஒளியான இந்த உண்மையான மார்க்கத்தை அழித்துவிட முடியாது, உங்களுடைய வாயால் அழைத்துவிட முடியாது என்ற திருமறை குர்ஆனுடைய வசனத்திற்கு ஏற்ப அவர்களால் எவ்வளவு பயங்கரமான சதிகளை செய்தாலும் இது மென்மேலும் வளர்ந்து கொண்டு இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். எதற்காக இந்த ஜமாத் இவ்வளவு பயங்கரமான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலேயும் நிலைத்து நிற்கிறது? எத்தனையோ ஜமாத்துகள் வளைந்து நெளிந்து கொடுத்து வந்தவர்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கிறார்கள். அன்றைய காலத்தில் பார்த்தா அக்பரை சொல்லலாம், தீனை இலாஹி என்று சொல்லி எம்மதமும் சம்மதம் அத்தனை எல்லாருமே ஒன்னா சேர்ந்துக்கிறோம் அப்படிலாம் உருவாக்கினார். ஆனா அதெல்லாம் கொஞ்ச நாளத்திலே காணாமல் போயிருக்கிறது. ஆனா மக்களிடத்தில் மிக கடுமையான எதிர்ப்பை சந்திக்கக்கூடிய இந்த ஜமாத் தனித்து நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய கொள்கை கோட்பாடுகளில் வளைந்து கொடுக்காமல் சரியாக இருப்பதின் காரணத்தினால்தான். அதுல முக்கியமான அடிப்படை என்ன? இவ்வுலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் நமக்கு வெற்றி அடைவதற்கு நாம் பின்பற்றுவதற்கு தகுதியானது திருமறை குர்ஆனுடைய வசனமும் நபி வழிகளும் மட்டும்தான் என்ற சரியான கொள்கையில் நாம் இருப்பதின் காரணத்தினால்தான் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் சூழ்நிலை இப்போ என்னென்றா, புதிதாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் மற்ற ஒரு சில நிர்வாகிகளுக்கு இந்த அடிப்படை விஷயங்களில் ஆழமான ஒரு பதிவு இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். ஆனா நம்ம உறுப்பினராக சேரும் பொழுதே அதனுடைய கையெழுத்துல கூட என்னதான் போடுகிறோம், நம்முடைய வாழ்க்கை நெறியாக குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றுவோம் என்று உறுதிமொழி அளிப்பவர்களுக்கு மட்டும்தான் நம்ம இந்த ஜமாத்தின் உறுப்பினர்களாகவே நம்ம என்ன செய்யறோம், அடையாள அட்டையை கொடுக்கிறோம். அதனுடைய அடிப்படை விஷயமே குர்ஆன் ஹதீஸின் படி நடக்கணும், அப்படி நடப்பவர்கள் தான் இந்த உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற அந்த முக்கியமான ஒரு விஷயத்தை கூட பல விஷயங்களில் பல இடங்களில் நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதை பார்க்கிறோம்.
இதற்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம். அந்த திருமணம் மாதிரி நடக்கக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னா, வரதட்சணை வாங்கி நடக்கக்கூடிய திருமணம், ஆடம்பர திருமணம், நபி வழிக்கு எதிரான திருமணங்கள், இதெல்லாம் சாதாரணமா போய் என்ன செய்யும், இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் பெருசா ஒன்னும் கண்டுக்கிற கூடாது அப்படிங்கிற மாவட்ட நிர்வாகிகள் இருக்கக்கூடியவர்கள், கிளை நிர்வாகிகளாக இருப்பவர்கள் சாதாரணமாக சாப்பிட்டு வந்துடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினருக்கு கொதிக்கிறது, என்னடா இது, நம்ம போகக்கூடாது என்று நம்ம குடும்பத்திலே என்னுடைய சொந்த பந்தங்களுடைய வீட்டில நபி வழிக்கு மாற்றமாக நடக்கும் பொழுது நான் போக மாட்டேன் என்று சொல்லி சண்டை போட்டுக்கொண்டு வீட்டை எதிர்த்து நான் இருக்கிறேன். ஆனா மாவட்ட நிர்வாகியா இருக்கிறவர் போறாரு. இஸ்லாத்தினுடைய அடிப்படையே நம்ம உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் குர்ஆன் ஹதீஸ்ல உறுதியாக இருக்க வேண்டும் என்று நம்ம போதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி போயிட்டு வந்து விடுகிறார்களே என்று ஆதங்கப்படுவதை பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன காரணம்? மிக முக்கியமான இந்த அடிப்படை ஆழமாக பதிய வைக்கணும். இந்த அடிப்படை இல்லை என்று சொன்னால், இந்த குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டி, நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் இந்த இரண்டு கல்லையும் வைத்து உரசி பார்க்க வேண்டும் என்பது இல்லையானால் இந்த ஜமாத் இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் ஒண்ணுதான். நம்ம குர்ஆன் ஹதீஸை எல்லாம் நாங்க கண்டுகொள்ள மாட்டோம், குர்ஆன் ஹதீஸின் படியெல்லாம் நடப்பது அவசியம் இல்லை, இதை விட்டு நம்ம அப்படி நெளிந்து விழுந்து கொடுத்து போகலாம் அப்படின்னு இருக்குமானால் இந்த ஜமாத்து தோன்றியதுக்கு அவசியமே இல்லை. யாரோட நாளோட ஐந்தாக நாமும் போய் சேர்ந்திருக்கலாம். அதனால மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட நம்மள்ட்ட ரொம்ப ஆழமாக பதிந்திருக்க வேண்டியதுன்னா, எந்த செயல்பாடாக இருந்தாலும் சரிதான், அது போராட்டங்களாக இருக்கட்டும் அல்லது மார்க்க விஷயங்கள் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தான் நம்ம இருக்கணும், அது மட்டும்தான் அடிப்படையாக வைக்கணும் அப்படிங்கறத ஆழமாக பதிய வைக்க வேண்டும். ஏன் இதை நாம் சொல்லுகிறோம்? இந்த ஜமாத் இது தன்னிச்சையாக இந்த ஒரு கொள்கையை சொல்லவில்லை. நம்முடைய திருமறை குர்ஆன் இஸ்லாத்தினுடைய அடிப்படை மூலாதாரமாக இருக்கக்கூடிய முதன்மையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆன் நமக்கு அப்படிதான் போதிச்சிருக்கு. நம்ம எப்படி நம்முடைய உள்ளத்தில் இந்த கொள்கையை ஆழமா பதிய வைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, முதலாவதாக அல்லாஹ்வினுடைய வழிகாட்டு, நம்ம படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ், அவன்கிட்ட தான் போய் மறுமை நாளையில நம்ம கூலியை வாங்க போகிறோம், அந்த சொர்க்கம் என்ற பரிசை வாங்க போகிறோம். அப்ப அந்த பரிசை வாங்குவதற்கு கொடுப்பதற்குரியவனாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் தஆலா நம்ம எப்படி நடக்க சொல்கிறானோ அதன் மாதிரி நடந்தால்தான் நம்ம மறுமையில வெற்றி அடைய முடியும். அதற்கு அல்லாஹ் தஆலா பல இடங்களில் இந்த வசனங்களை சொல்லி காட்டுகிறான். சூரத் ஆல இம்ரான் 101வது வசனம், 3வது அத்தியாயத்தின் 101வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமை அத்தஸிம் பில்லாஹ் ஃபகத் ஹுதிய இலா சிராத்தி முஸ்தகீம். யார் அல்லாஹ்வை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர் நேரான வழியில் செலுத்தப்பட்டு விட்டார். அல்லாஹ்வை ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டீங்கன்னா, அல்லாஹ் பிடிக்கிறதுன்னா அவன் காட்டிய அந்த திருமறை குர்ஆன் வசனத்தினுடைய வழிமுறைகளை, அந்த அறிவுரைகளை நல்ல ஸ்ட்ராங்க நறுக்குன்னு பிடித்துக் கொண்டால் அவன் நேரான வழியில் போயிட்டான். அவன் பிடிக்கிறபடி இந்த திருமறை குர்ஆனுடைய அந்த இறைவனுடைய அறிவுரைகளை என்ன செய்யணும், பிடித்திருக்கணும். அது யாரா இருந்தாலும் சரிதான், உலகத்தில் தோன்றிய ஆண்டியா இருக்கட்டும் அல்லது அரசனா இருக்கட்டும் அல்லது இறை தூதரா இருக்கட்டும் சாதாரண மனிதனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளையை ஸ்ட்ராங்கா பிடித்திருந்தால் அவன் நேரான வழியில் இருக்கிறான். இதற்கு இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜன்னத்தில் இருந்து என்ன செய்யப்பட்டார்கள், வெளியேற்றப்பட்டார்கள். அப்ப வெளியேற்றப்படுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான், குல்னா இஹ்பிது மின்ஹா ஜமியா, இந்த ஜன்னத்தில் இருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாரும் வெளியேறி விடுங்கள். இப்ப இம்மா யத்தி அன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடத்திலிருந்து ஒரு நேர்வழி வரும், பமன் தபிய ஹுதாய பலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவருக்கு எந்த பயமும் இல்லை, அவருக்கு எந்த கவலையும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைத்து அவங்களுக்கு ஒரு சோதனையை வைத்தான், அதில் அவர்கள் தோற்று போய் விடுகிறார்கள். அந்த மரத்தை நெருங்கக்கூடாதுன்னாங்க, ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தினால் அவன் கெடுத்த காரணத்தினால அதை சாப்பிட்டு ஜன்னத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு விடுகிறார்கள். அவர்கள் இந்த பூமிக்கு வந்ததற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான், இம்மா யாத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடத்தில் இருந்து ஒரு நேர்வழி வரும். யார் அவன் சொன்னா இவன் சொன்னாலாம் இல்ல, நான் இதுதான் நேரான வழி என்று உனக்கு நான் சொல்லுவேன், ஒரு வழியை உனக்கு நான் காட்டுவேன். அந்த வழியை உங்களில் யார் பின்பற்றுவாரோ அவருக்கு தான் மறுமையில் பயம் கிடையாது, கவலையும் கிடையாது. அப்ப என்னுடைய வழியை ஒருவன் பின்பற்றவில்லையானால்,
என்னுடைய வழியில் இருந்து வழி தவறி போய்விடுவானால், வேறு வழியை அவன் ஏற்றுக்கொள்வானே ஆனால் அவன் கண்டிப்பாக மறுமையில பயப்பட்டாகணும், கவலைப்பட்டாகணும், நரகம் என்ற அந்த கொடிய வேதனைக்கு ஆளாக வேண்டும் என்று முதலாவது போதனையே அப்படித்தான் வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து துவங்கும் பொழுது அல்லாஹ் காட்டிய அந்த வழிமுறைகளை தான் பின்பற்றணும். உலகத்தின் நடைமுறை இல்ல, ஊரினுடைய நடைமுறைகள் இல்ல, இந்த மக்கள் காட்டிய வழிமுறைகள் இல்லை. இவை அனைத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ் காட்டிய அந்த வழிமுறைகளை நீ என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால்தான் நீங்கள் மறுமையில் வெற்றி அடைவீர்கள். இது திருமறை குர்ஆன் நமக்கு காட்டக்கூடிய வழிமுறை. இது முதலாவதாக அடிப்படையாக நாம் சொல்லக்கூடிய அல்லாஹ் சொன்ன அந்த வழிமுறைகளின்படி யார் நடந்தாலும் அவர்தான் வெற்றியாளர். இரண்டாவதாக நாம் சொல்லுகிறோம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன, அவர்கள் காட்டிய வழிமுறை. இதற்கு என்ன காரணம்? இதுவும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் காட்டிய வழிமுறையை அவர்கள் பின்பற்றிய காரணத்தினால்தான் அதை நம்ம பின்பற்றணும் சொல்றோம். அவர்கள் கூட தனியாக மனோ இச்சையின் அடிப்படையில் அவங்க சொந்தமாக ஒரு கருத்தை சொன்னார்களே ஆனால் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறை தூதராக அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகத்தில் ஆண்டு ஆண்ட 23 ஆண்டுகால வாழ்க்கையில் அவங்க சொந்தமாக சில விஷயங்களை சொல்லி இருப்பார்களே ஆனால் அது மார்க்கத்தினுடைய அளவுகோல் இல்லை. அல்லாஹ் சொன்னதாக, அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் அவர்கள் சொன்னதாக சொன்னால் மட்டும்தான் அதை ஏற்கணும். அவர்கள் அந்த அடிப்படையில் சொன்ன மார்க்கத்தின் சட்டதிட்டங்களாக சொன்ன அனைத்தும் அல்லாஹ் காட்டிய வழிமுறைகள். இதை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறான். சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்தின் 161வது வசனம். அல்லாஹ் சொல்றான், குல் இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தின் முஸ்தகீம். நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய இறைவன் எனக்கு நேரான வழியை காட்டியிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றா, அவனுக்கு விருப்பமான, அந்த படைத்த இறைவனுக்கு விருப்பமான நல்ல சரியான வழி எதுவோ அதை அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டான். அதனால தான் நம்ம என்ன சொல்லுகிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பின்பற்றணும்னு சொல்லுகிறோம். அடிப்படை என்ன? அல்லாஹ் சொன்ன வழிதான். அந்த அல்லாஹ் சொன்ன வழியை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏற்று இருக்கிறார்கள், அதை பின்பற்றி இருக்கிறார்கள், அதன்படி நடக்கிறார்கள் என்பதின் காரணத்தினால் தான் நாம் என்ன செய்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை கூட நம்ம என்ன செய்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். இதை இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா இன்னும் தெளிவாக சூரத்துல் மூமினின் 23வது அத்தியாயத்தின் 73வது வசனத்தில் சொல்கிறார், வ இன்னக லததுஹும் இலா சிராத்தின் முஸ்தகீம். சூரத்துல் ஷூராவுல 52வது வசனத்தில் சொல்கிறான், வ இன்னக லதஹதி இலா சிராத்தின் முஸ்தகீம். ரெண்டும் ஏறத்தாழ ஒரே வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே நீர் மக்களை நேரான வழியின் பக்கம் நீர் அழைக்கிறீர். உத்தரவாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறான், நீர் மக்களை நேரான வழியின் பக்கம் நீர் அழைக்கிறீர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உத்தரவாதம். அவங்க எந்த வழியின் பக்கம் இந்த சமுதாய மக்களை அழைக்கிறார்களோ அதெல்லாம் நேரான வழிதான், அவர்கள் அழைப்பதெல்லாம் சரியான வழிதான். முதலாக அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரான வழியை அல்லாஹ் தஆலா காட்டி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுகிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவர்கள் நேரான வழியில் தான் இருக்கிறார்கள் என்றும் சொல்லுகிறான். சூரத்துல் யாசீனுடைய வசனத்தில் 3வது 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னக லமினல் முர்சலீன் அலா சிராத்தின் முஸ்தகீம். நபியே நீர் இறை தூதர்களில் ஒருவராக இருக்கிறீர், நீர் நேரான வழியிலும் இருக்கிறீர். இந்த வசனத்தை எல்லாம் ஒவ்வொன்றாக நீங்கள் கோர்த்து பாருங்கள். முதல் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், என்னுடைய இறைவன் எனக்கு நேரான வழியை காட்டியிருக்கிறார். ஒன்று. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலா சிராத்தின் முஸ்தகீம், நேரான வழியில் அவர் கரெக்டா இருக்கிறார், அவர் கரெக்டான வழியை தான் பின்பற்றி நடக்கிறார். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், இன்னக லததுஹும் இலா சிராத்தின் முஸ்தகீம், நீங்கள் நேரான வழியின் பக்கம் மக்களை அழைக்கிறீர்கள். இந்த உத்தரவாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பதும் சரியான வழி, மக்களை அழைப்பதும் சரியான வழி. இந்த நேரான வழி என்ற உத்தரவாதம் அல்லாஹ்வின் தூதருக்கு தவிர உலகத்தில் வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. இதை நீங்கள் ஆழமா பதிவு வைக்கணும். ஒரு மனிதனை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அவங்கள்ட்ட 2 உத்தரவாதத்தை நீங்கள் எதிர்பார்க்கணும். ஒன்னு, அவர் கரெக்டான வழியில் இருக்கிறாரா, இரண்டாவது அவர் அழைக்கக்கூடிய அந்த வழி சரியான வழிதானா. இதன் 2க்கும் உத்தரவாதம் யாரு கொடுக்கணும்? நம்ம கொடுக்க கூடாது, ஊர் மக்கள் கொடுப்பதல்ல, உலகத்தில் உள்ளவர்கள் கொடுப்பதல்ல, அல்லாஹ் கொடுக்கணும். அல்லாஹ் இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய நேரான வழியில் இருக்கிறார்கள் சொன்னா ஓகே,
இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஹனபி ஜமாத்தில் இருக்கிறார், ஷாஃபில இருக்கிறார், இவர்கள் நேரான வழியில் இருக்கிறார்கள் அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்தான்னா அதை நம்ம பின்பற்றலாம். ஆனா எந்த ஒரு தனி மனிதருக்கும் சரி, எந்த ஒரு ஜமாத்திற்கும் சரி அல்லாஹ் தஆலா என்ன செய்யும், இந்த உத்தரவாதத்தை தரல. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு மட்டும்தான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். நீங்க நேரான வழியிலும் இருக்கிறீர், மக்களை நேரான வழியிலும் நீங்கள் அழைக்கிறீர். இந்த உத்தரவாதம் இல்லாத காரணத்தினால்தான் நம்ம என்ன சொல்லுகிறோம் என்றால், தனி மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய இமாமா இருந்தாலும் சரி, எவ்வளவு சிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவர்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. அவர்களுடைய வழிகாட்டுதலை அடிப்படையாக நீங்கள் வைக்கக்கூடாது. ஏன்னா அபூ ஹனீஃபா இருக்காரு, இந்த அபூ ஹனீஃபா இமாமுடைய செயல்கள் அனைத்தும் அல்லாஹ் காட்டிய நேர்வழியின்படிதான் நடந்தது, உத்தரவாதம் கிடையாது. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாவும், சப்பானியனாவும், மூக்கு பெரியனாவும், கால் உடுங்கனாவும், கை உடுங்கனாவும், கூணனும், இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடுறதுக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், திருத்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே, கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. அவருடைய மதுஹபில் சொல்லக்கூடிய இந்த சட்டங்களை எல்லாம் நேரான வழியில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற உத்தரவாதம் கிடையாது. அபூ ஹனீஃபாவுக்கும் கிடையாது, ஷாஃபிக்கும் கிடையாது, மாலிக்கும் கிடையாது, ஹம்பலிக்கும் கிடையாது. அப்ப இந்த உத்தரவாதம் இல்லாத காரணத்தினால் தான் நம்ம என்ன செய்யறோம், மதுஹபுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அல்லாஹ் காட்டிய அந்த திருமறை குர்ஆனுடைய வசனின்படி நடங்க, அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டிய அந்த நபிவழியின் அடிப்படையில் நடங்கள் என்று சொல்லுகிறோம். இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலேயும் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், அவன் தூதர் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு எதிராக இருந்தால் அதை எதிர்ப்பதோடு அதை புறக்கணிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் என்ன செய்யணும், மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக, இந்த மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் மார்க்கத்துக்கு முரணா இருக்கு யாராவது உங்களிடத்தில் சுட்டிக்காட்டினார், இது தவறு என்று சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறையின் பக்கம் உங்களை சொன்னார்களே, ஆனால் இந்த மாதிரி நீங்க போகாதீங்க, இது ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஆடம்பர திருமணம், இது ஒரு ஷிர்க் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது ஷிர்க்ல கொண்டு போய் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டால், குர்ஆன் வசனத்தை காட்டினால், நபி வழியை காட்டினால், உடனடியாக கட்டுப்படக்கூடிய தன்மையையும் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் பட்ட சிரமம் தெரியுமா, எங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறதா என்றெல்லாம் நாம் பட்ட பிரச்சனைகளும் இதைகளையும் பின்னாடி என்ன செய்ய காட்டக்கூடாது. நம்ம ஒன்னு ஆதாரமாக திருமறை குர்ஆனுடைய வசனங்களை காட்டும் போது, நபிமொழியை நாம் காட்டும் பொழுது உடனடியாக கட்டுப்படக்கூடிய தன்மையை நாம் அனைவர்களும் என்ன செய்ய வேண்டும், ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு நேரே ஆதாரங்கள் திருமறை குர்ஆனில் இருக்கிற சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தின் 36வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்கிறான், மா கான லில் முஃமினின் வலா முஃமினத்தின், எந்த மூமினான ஆணுக்கும் சரி மூமினான பெண்ணுக்கும் அனுமதி இல்லை, இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹ்வும் அவருடைய தூதுவரும் ஒரு விஷயத்தில் முடிவு செய்து விட்டால், ஐ யகூன லஹுல் ஹீரத்து மின் அம்ரிஹிம், அந்த விஷயத்தில் அவர்கள் கருத்து சொல்வதற்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. வமை அஸில்லாஹு வ ரசூலுஹு ஃபகத் லல்ல லலாலம் முபீனா, யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாற்றமாக நடக்கிறார்களோ அவர் பகிரங்கமான வழிகேட்டில் போய்விட்டார். ரொம்ப தெளிவான வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இப்படித்தான் நடக்கணும்.
இந்த மாதிரி தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டால், குர்ஆன் வசனத்தை காட்டினால், ஹதீஸை காட்டினால், நம்ம மனோ இச்சையே கொண்டு போய் அதில் நுழைக்க கூடாது. தொழுதுட்டு இருக்கிறோம், தொழுகையிலே அத்தகையத்துல விரலை அசைக்க வேண்டும், என்ன சட்டம்? என்ன தொழுகையில என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லு கமா ராய்துமுனி உஸல்லி, என்ன எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள்னு சொன்னாங்க. தொழுகையில இருப்பில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி தொழுதார்கள்? அவங்க விரலை அசைத்து தொழுது இருக்கிறார்கள். விரலை அசைக்காமல் ஒருவர் வந்து அப்படி விரலை அசைக்கும் போது மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு, என்ன இப்படி ஒரு மாதிரி, பக்கத்துல உள்ள ஒரு மாதிரி நினைப்பானே, இவன் ஒரு மாதிரி நினைப்பானே, அப்ப விரலை அசைக்காம இருந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. ஒரு நபி வழியை காட்டும் பொழுது ஹதீஸை இல்ல, இது சரியில்லை, இது ஏத்துக்கிற கூடாது என்று அது வேறு. நபி மொழி இருக்கிறது இருந்தாலும் அப்படின்னு என்ன செய்யறதுல பலர்கள் செய்வதில்லை. ஏன்னா அந்த ஊர்க்கார ஒரு மாதிரி சொல்லுவானோ, ஒரு மாதிரி நமக்கு தோன்றுகிறதோ என்று எண்ணக்கூடியவர்கள் பலர் இருக்கிறாங்க. நபி வழியை ஆதாரம் காட்டிட்டீங்கன்னு சொன்னா, மூமினாக இருக்கக்கூடிய எந்த ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் அதுல உங்களுக்கு விருப்பமே கிடையாது. என்ன சொன்ன கேட்டாங்கன்னா கட்டுப்படணும். இது அல்லாஹ்வின் தூதர் ஒரு சொல்லை இப்படி காட்டி, நான் அப்படி நான் செய்ய மாட்டேன், அப்படி நான் நடக்க மாட்டேன், அல்லாஹ்வின் தூதர் சொன்ன மாதிரி நான் தொழ மாட்டேன் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களே, ஆனால் நீங்கள் தான் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தெரியுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறைகள் தெரிகிறது. அப்படி தெரிந்திருந்தும் நான் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் போய்விட்டால், நீங்கள் அல்லாஹ்வின் பார்வையில் உங்களை போன்று பெரிய வழிகேடர்கள் யாரும் கிடையாது. வெளியில சொல்லணும்னா பெரிய நான் மாவட்ட தலைவரா இருக்கேன், செயலாளரா இருக்கேன், பொருளாளரா இருக்கிறேன், நீங்க சொல்லிக்கலாம். இந்த மாவட்ட தலைவருடைய போஸ்ட் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ்வுடைய சொல்லின்படி, அந்த தூதர் காட்டிய அந்த வழிமுறையின்படி நீ செயல்பட்டியான்னு பார்த்துதான் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவானே தவிர, நம்முடைய இந்த பதவியை வைத்து அல்லாஹ்தால என்ன செய்ய அனுப்ப போவது இல்லை. ஆனால் நாம் என்ன செய்யணும்? மனதிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். ஒருவர் அல்லது ஒரு கிளை உறுப்பினர் அல்லது ஒரு சாதாரண ஒரு உறுப்பினர் அல்லது எதிலே இல்லாத ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலை நமக்கு முன்னால் காட்டினார்கள் என்று சொன்னால், அவன்கிட்ட போய் நீ பெரிய யோக்கியனா, நீ பெரிய சிறந்தவனா, உன்னையுடைய வண்டவாளத்தை நான் எடுத்து விடவா அப்படின்னு நம்ம தவறை மறைப்பதற்கு அவனுடைய தவறை பட்டியல் போடக்கூடாது. அல்லாஹ் தூதர் சொன்னாங்கன்னா சரி, நான் செஞ்சது தவறு தான், நான் திருத்திக் கொள்கிறேன், இனிமே நான் அதை சரி செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டுமே தவிர, எதிர்த்தவர்களுடைய தவறுகளை அடுத்து நாம் பட்டியல் போடக்கூடாது. இதுக்கு இந்த வசனத்துல ரொம்ப தெளிவாக சொல்லுகிறான். அல்லாஹ் தூதர் முடிவு பண்ணிட்டீங்கன்னா மாற்று கருத்து சொல்லாதீங்க, அப்படி சொன்னீங்கன்னா நீங்க தெளிவான வழிகேடு. அடுத்து இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சூரத்து நூர் 24வது அத்தியாயத்தின் 51வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா கான கௌலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் ஐயகூலு சமீனா வ அதானா உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ்வின் பக்கமும் அவருடைய தூதரின் பக்கமும் ஒரு விஷயத்தில் தீர்ப்பு வழங்க அழைக்கப்பட்டார். பிரச்சனை நடக்குது, குடும்ப பிரச்சனை, சண்டைகள் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு மத்தியில ஒரு தவறு நடந்திருக்கும், பிரச்சனைகள் தலைமைக்கு வந்திருக்கும். அவர்களை அழைத்து ரெண்டு பேரையும் வைத்து பேசும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு சாதமான மாநிலம் நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம மாவட்டத்தில இருந்து வந்திருக்கிறோம், நம்ம மாநில செயலாளராக வந்திருக்கிறோம், மாவட்டத்தின் முக்கிய பொறுப்புல இருந்து வந்திருக்கிறோம். நம்ம இங்க சொல்லிட்டா என்ன செய்வோம், நமக்கு எல்லாத்தையும் சாதகமா தான் பயன்படுத்துவாங்க அப்படின்ற எண்ணத்தோட உள்ள வந்து விடுகிறோம். அப்ப நம்ம இங்க விசாரித்து இங்க இருக்கக்கூடியதுல நீங்கள் செய்வது தவறுதான் மார்க்கப்படி சொன்னால், என்ன நம்ம கொண்டு வந்ததுக்கு எதிராக இவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்க நினைக்கிறது. நியாயமா அது தவறா அப்படின்னு பார்க்காமல் எப்படி பார்க்காங்க, நம்ம ஒரு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கான், ஒருத்தன் வந்திருக்கான், அவன் சொன்னது சரி அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ற எண்ணம் நம்ம உள்ளத்துல வரக்கூடாது. சரி, மாவட்டத்தில் இருந்து வந்தாலும் கூட நேர்மையா கரெக்டா தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள், நம்ம தவறு சுட்டி காட்டுகிறார்கள் என்ற மனப்பக்குவம் நமக்கு வரணும். நபி வழியை காட்டுகிறார்கள், ஹதீஸை காட்டுகிறார்கள், அப்ப நம்ம ஏற்றுதான் நடக்கும், நம்ம தெரியாமல் செய்து விட்டோம் என்று திருந்தக்கூடிய வாய்ப்பு வரணும். அதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்கள் விஷயத்துல பிணக்குகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களை என்ன செய்கிறார்கள், இங்கே வர கூப்பிடுகிறார்கள். அவன் கூப்பிட்ட பொழுது குர்ஆன் அடிப்படையில் ஹதீஸின் அடிப்படையில் இதுதான் சட்டம், நீங்க செஞ்சது தப்புதான், மாவட்ட நிர்வாகம் தான் தவறுதான் அப்படின்னு சொன்னா சமீனா வாதானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் இருக்கும். நீங்க காட்டியது குர்ஆனுடைய வசனம், நீங்கள் காட்டியது நபி வழி, இந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள், இந்த இதை நாங்கள் கேட்டோம், கேட்டது மட்டுமல்லாமல் அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டும் நடப்போம் என்று போக வேண்டும். இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறார். அப்பதான் நம்ம மறுமையில வெற்றி அடைய முடியும்.
நிறைய பேர்கள் என்ன செய்கிறார்கள், நம்ம செஞ்சது எல்லாமே 100% கரெக்ட்னு பிடிவாதமா இருப்பார்களே ஆனால், நான் இதுல தவற மாட்டேன் என்று இருப்பார்களே ஆனால் அவர் திருந்தவே முடியாது. நம்மளும் மனுஷன்தான், நம்மள்டையும் தவறு வரும், நம்மளும் திருந்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமானால் தவறுகளை சுட்டிக்காட்டும் போது நம்ம திருந்துவோம். இல்ல நம்ம எப்போ எந்த காலத்தில் தவறு செய்ய போறோம், நம்ம மேல எப்படி தவறு வரும், நம்மளை விட பெரிய ஆள் யார் இருக்கிறார் என்ற ஒரு ஆணவம் நமக்கு வந்து விடுமானால் நம்ம கண்டிப்பாக திருந்தவே மாட்டோம். அதான் அல்லாஹ் நம்மளை விட எல்லாம் பெரியவன். அந்த அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக நமக்கு உணர்த்தப்படும் பொழுது, ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது, மாவட்டம் நிர்வாகிகள் யாராயிருந்தாலும் சரிதான் கட்டுப்பட வேண்டும். நிறைய இடங்கள்ல கிளைகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு மாவட்டத்துக்கு மோதல் வரும் பொழுது, கிளையில் இருக்கக்கூடியவன் நியாயமாக நடக்கிறான், நபி வழியின் அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்னால் மாவட்டம் கோவிச்சுட்டு போக கூடாது. என்ன கிளைக்கு கேட்டு அவனுக்கு நம்ம கட்டுப்படுறதா, கிளைக்காரன் சொன்னதுக்கு நம்ம பின்பற்றி போவதா என்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. நியாயமா அநியாயமா என்ற கோணத்தில் பார்க்க வேண்டும். குர்ஆன் வசனங்கள் ஆதாரம் காட்டப்பட்டதா, நபி வழியின் ஆதாரம் காட்டப்பட்டதா என்பதை அடிப்படையாக வைத்து நம்முடைய வழிமுறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த வசனத்தில் எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லுகிறார். அப்ப இந்த அடிப்படையை விட்டு நீங்கள் தவறி ஒரு பேச்சுக்கு எத்தனை பேர்கள் போறார்கள். அப்படி நீங்கள் மறுமையில் நீங்கள் இந்த மாதிரி நிலையில் நீங்கள் வந்து விடுவீர்களானால், இவர்களை விட்டு எனக்கு இந்த ஊரு பழக்க மாதிரியே நான் போகணும் அப்படின்னு நீங்கள் நடந்தால், அந்த ஊர்ல உள்ள தலைவர்கள் பின்பற்றி நடப்போம் என்று, அல்லது உங்களுக்கு என்று யாரையாவது ஒருவரை முன்மாதிரியாக வைத்து அல்லாஹ்வுடைய தூதரையும் விட்டுவிட்டு மற்றவர்களை முன்மாதிரியாக வைத்து அதை நீங்கள் பின்பற்றி வருவீர்களானால், மறுமையில் உங்களை போன்று கை சேதப்படக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அதற்கு திருமறை குர்ஆன் நேரடியாக தெளிவாக நமக்கு சொல்கிறது. சூரத்துல் பக்ராவினுடைய 2வது அத்தியாயத்தின் 166வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இது தபர்ரா அல்லதீன தபியூ மினல்லதீன தபவு வரஉல் அதாப் வதகத்தஅத் பிஹிமுல் அஸ்பாப். பின்பற்றப்பட்டவர்கள் பின்பற்றியவர்களிடமிருந்து தவிர்ந்து போய்விடுவார்கள், ஓடி போயிடுவாங்க. நீங்கள் யாரை நீங்கள் முன்மாதிரியாக வைத்து பின்பற்றி நடந்தீர்களோ அவர்கள் உங்களை விட்டும் என்ன செய்வார்கள், போய்விடுவார்கள். அப்ப என்ன செய்வார்கள், நம்ம நினைத்து கொண்டு இந்த தலைவர் காப்பாற்றுவார், அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு சுன்னத்துல் ஜமாத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் நினைக்கிறார்களே. அப்துல் காதர் ஜைலானி காப்பாற்ற போறாரு, அந்த அவுலியா காப்பாற்றிடுவாரு, இந்த தலைவர் காப்பாற்றுவார் நினைத்தீர்களே. ஆனால் அவர்கள் உங்களை விட்டும் என்ன செய்வார்கள், விலகி போய்விடுவார்கள். அப்ப நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் அவனை பின்பற்றினால் அல்லாஹ் என்ன செய்ய போகிறான், உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறானா, போய் கொண்டு போய் சேர்ப்பான் நரகம். அவன் பார்ப்பான் நரகத்தை பார்க்க போகிறான். அவனுடைய காரணங்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுவிடும். எந்த காரணங்களும் அங்கே சொல்லுவதற்கு வாய்ப்பு வசதிகள் எதுவும் இருக்காது. அவனும் உங்களை காப்பாற்ற மாட்டான். நீங்கள் நேரடியாக நரகத்தை பார்த்து நரகத்திற்கு போக வேண்டிய நிலைமை உங்களுக்கு ஏற்படும் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்லுகிறார். அடுத்ததாக இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தெளிவா சூரத்துல் பக்ராவினுடைய 167வது வசனத்தில் சொல்கிறான், வகாலல்லதீன தபவு லவ் அன்னலனா கர்ரத்தன் ஃபனதபர்ரஅ மின்ஹும் கமா தபர்ரஉ மின்னா. அவர்கள் சொல்வார், மறுமையிலே போய் நம்ம அல்லாஹ்வும் தூதரையும் நம்ம பின்பற்றாம நம்ம போயிட்டோமே, இந்த தலைவர்களை பின்பற்றினோமே, இவன் பேச்சை நம்ம கேட்டு நடந்தோமே அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் சொல்வாரா, எங்களுக்கு மட்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமானால் அவர்கள் எப்படி எங்களை விட்டு விலகி போனார்களோ அப்ப நாங்களும் என்ன செய்வோம், விட்டு விலகி போவோம் என்று சொல்வார்கள். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம், மறுமையில இந்த உலகத்தில் சுட்டி காட்டும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றுங்கள் சொல்லும் பொழுது பின்பற்றாதவன் மறுமையில உண்மை நிலையை அறியும் பொழுது அவன் என்ன சொல்லுவான், எங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா இவங்க எப்படி எங்களை விட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி இவர்களை நாங்கள் விட்டுட்டு ஓடி போயிருப்போம் அப்படின்னு அவர்கள் சொல்வார்களாம். ஆனால் சொல்லி என்ன பிரயோஜனம், அங்க கத்தி பிரயோஜனம் அல்ல, அங்க கவலைப்பட்டு பிரயோஜனம் எதுவும் இல்லை என்பதனால் அல்லாஹ் தஆலா நமக்கு உணர்த்துகிறார், அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு நீங்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாதிரி நீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நிலைமை மோசமாகத்தான் இருக்கும். அடுத்ததாக இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யார் எல்லாம் இந்த மாதிரி அல்லாஹுவை விட்டுவிட்டு அவன் தூதரை விட்டுவிட்டு இந்த முன்னோர்களை எவங்க பின்பற்றுறாங்களோ அவங்க கண்டிப்பாக மறுமையில் நரகத்தில் இருப்பார்கள் என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறான். சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தின் 67, 68வது வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், காலு ரப்பனா 66ல இருந்து 68 வரை, யௌம துகல்லபு வுஜூஹும் ஃபின்னார், சில முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும்.
யக்கூலூன அவர்கள் சொல்வார்கள், யா லைத்தனா ஆத்தானல்லாஹ வ ஆத்தான ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே, அவருடைய தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே என்று அவர்கள் என்ன செய்வார்களாம், அந்த நேரத்தில் கதறுவார்களாம். கதறிவிட்டு அவர்கள் சொல்வார்களா, ஏன் நாங்க இந்த மாதிரி நரகத்துக்கு போனோம், காரணம் என்ன? திருக்குர்ஆன் தமிழாக்கம் பே ஜெய்னலாபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன் எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. யா லைத்தனா அத்தானல்லாஹ வ அத்தான ரசூலா, எங்களுக்கு வந்த கை சேதமே, அல்லாஹ்வை நாங்கள் பின்பற்றி இருக்க வேண்டுமே, அவருடைய தூதரை பின்பற்றி இருக்க வேண்டுமே. வகாலு ரப்பனா இன்னா அத்தானா சாதத்தனா வ குப்ரானா, அவர்கள் சொல்வார்கள், இறைவா நாங்கள் எங்களுடைய முன்னோர்களையும் எங்களுடைய பெரியார்களையும் நாங்கள் பின்பற்றினோம். ஃபஅலல்லூன ஸபீல், அவர்கள் எங்களுடைய நேரான வழியை விட்டும் அவர்கள் கெடுத்து விட்டார்கள். ரப்பனா ஆத்திஹும் லிஃபைனி மினல் அதாப், இறைவா இவர்களுக்கு 2 மடங்கு அதாவை கொடு. வகனுஹும் லானன் கபீரா, அவர்களுக்கு பெரிய சாபத்தை இடு என்று அவர்கள் சொல்வதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். எப்போ அல்லாஹ்வும் அவருடைய தூதரையும் விட்டுவிட்டு முன்னோர்கள் மூதாதையர் அவங்க காட்டிய வழிகளில் எவன் சொல்றானோ அவனை வந்து நரகத்துல போட்டு புரட்டி எடுப்ப. புரட்டி எடுக்கும் பொழுது அவன் சொல்லுவான், ஏன் நரகத்துக்கு வந்தான்னா அத்தான அல்லாஹவா அத்தான ரசூலா, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கு கட்டுப்படாம நம்ம போயிட்டோமே. இந்த 2ஐ விட்டு விட்டு வேறு எந்த வழிகளை எவன் பின்பற்றினாலும் அவன் போய் சேர வேண்டிய இடம் நரகம் என்பதை ரொம்ப தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நம்ம ஜமாத்திலேயே இது ஆழமாக அடிப்படையாக சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்துல முன்னோர்கள் அல்ல மூதாதையர்கள், இந்த ஜமாத்திற்கு தலைவர்கள் அவன் பேச்சை கேட்டு நம்ம எப்படி வேணாலும் நடக்கலாம். கூல கும்பிட்டு போடலாம், அதே மாதிரி சஜிதாவை போய் விழலாம். விழுந்தோம்னா நமக்கு என்ன செய்யும், வாரிய பதவி கிடைக்கும், எம்எல்ஏ பதவி கிடைக்கும், எம்பி பதவி கிடைக்கும், மந்திரி பதவி கூட கிடைக்கும். கிடைத்தவர்கள் நீங்க பார்த்திருக்கிறீங்க. முஸ்லிம்கள் என்ற பெயரில் இருந்தவர்கள் மந்திரி பதவியை எப்படி அடைந்தான், எம்பி பதவியை எப்படி அடைந்தான், போட்டோக்கள்ல பாருங்க. ஒரு எம்எல்ஏவாக ஆவதற்காக, ஒரு எம்பி ஆவதற்காக போய் இப்படி கும்பிட்டு சாமி படத்துக்கு முன்னால், சாமியார்களுக்கு முன்னால் அவங்ககிட்ட எல்லாம் ஆசி வாங்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலை. நினைச்சா இங்க கிடைக்கும் உங்களுக்கு. அதனால என்ன கிடைச்சது, எம்எல்ஏ பதவி வந்துச்சு. சிலருக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு எம்பி பதவி கிடைச்சிச்சு. முஸ்லிமாக இருந்து இதே அதிமுக ஆட்சியில முஸ்லிமாக இருந்து மந்திரி பதவி வாங்கினா அவங்க கணவன் மனைவியோட போய் அவங்கள்ட்ட காலில் வந்து ஆசை வாங்கிய கதைகள் உண்டு. நெல்லை மாவட்டத்தில் உள்ள அமைச்சர் அப்படி போய் அவங்க பெண்ணாக இருந்தும் கூட அவன் தாயிட்ட கூட அந்த மாதிரி நடந்திருக்க மாட்டான். அந்த பெண்ணிடத்தில் போய் காலில் விழுந்த கதைகள் நமக்கு நிறைய தெரியும். இதையெல்லாம் ஏன் வேண்டாம் என்று சொல்கிறோம்? இந்த உலகத்தினுடைய நன்மைகளை நாடி இதெல்லாம் நடந்தீங்கன்னா இது குர்ஆன் ஹதீஸுக்கு நேர் முரணானது. இணை வைப்பு, அல்லாஹ் அவருடைய தூதருடைய சொல்லுக்கு நேர்முறையாக நடந்து இந்த ஒரு மோசமான ஒரு எம்எல்ஏ பதவி, ஒரு எம்பி பதவி, இந்த ஒரு வாரிய பதவி, ஒரு மந்திரி பதவி, இது நமக்கு தேவை கிடையாது. நம்ம நினைத்தோமையானால் நம்முடைய இந்த ஸ்ட்ரென்த்துக்கு, இப்ப நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வளர்ச்சிக்கு காட்டோம்னா மந்திரி பதவி அளவுக்கு நம்மால் வாங்க முடியும். நமக்கு அந்த அளவுக்குரிய வலிமையை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். நீங்க இதுக்கு முன்னால் ஒவ்வொருத்தரும் ஓடி வந்து இப்போ இன்று நிதியமைச்சராக இருக்கக்கூடிய, போக்குவரத்து அமைச்சராக இருக்கக்கூடிய எத்தனை அமைச்சர்கள் இன்று இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் நம்ம இதுல வந்து படியேறி இறங்கித்தான் இருக்கிறான். ஏன்னா நம்முடைய வலிமைகளை தெரிஞ்சிருக்கிறான். நமக்கு இந்த பதவியை தரணும், இதை தரணும்னு ஒரு இதை போட்டிருந்தோம் என்று சொன்னால் நமக்கும் கிடைத்திருக்கு. நம்மளும் பெரிய அளவுல வந்திருக்கலாம். ஏன் அப்படி கொடுத்தோமையானால் திருமறை குர்ஆன் சொன்ன அடிப்படையில், நபிவழியின் சொன்ன அடிப்படையில் நம்ம நடக்க முடியாது. அவன் பேச்சுக்கெல்லாம் என்ன செய்யணும், ஜால்ரா போடணும். அவனுடைய சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் நம்ம நடக்கணும். இப்ப மாட்டாங்கள பாத்தீங்களா, மோடி வந்ததுக்கு முன்னாடி, மோடி வந்ததுக்கு முன்னாடி எடுத்த குதித்த குதியையும் இப்போ என்னாச்சு, நம்ம மாதிரி ஆளுக்கு கேட்டுருவானோங்கிறதுக்காண்டி போகாமல் போய் மெதுவா ஒழுங்கத்தான் முடிஞ்சு. ஆர்ப்பாட்டம் பண்ண முடிஞ்சா
நேற்று வரையிலையும் ஆர்ப்பாட்டம் பண்ணியவர்கள், நேற்று வரையும் குரல் கொடுமை வேகமா கொடுத்தவர்கள் என்ன செய்ய முடியல? இப்போ வரும் பொழுது ஒரு போராட்டத்தை அறிவிக்க முடியல, ஒரு எதிர்ப்பு, ஒரு கருப்பு கொடியை காட்ட முடியல, எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடியல, ஏன் ஒரு அறிக்கை கூட கொடுக்க முடியல. கொஞ்சம் கையை கட்ட வேண்டியது அவ்வளவுதான். ஏன் நீங்க தான் என்னது உங்க சொல்படியே நாங்கள் என்ன செய்வோம் நடப்போம், அம்மா நீங்க தான் பெற்றெடுத்த நான் பெற்றெடுத்த பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரியே நடக்கிறோங்கிற அளவுக்கு போயாச்சு. காரணம் என்ன? இந்த பதவிக்கு உள்ளே போயிட்டு எந்த அடிப்படை விஷயத்தை நிக்க முடியாது. அவங்க சொன்னதுக்கு இப்போ ஒரு வார்த்தை பேசினா இப்போ வாரியம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு இழுப்புலதான் கிடக்குது. நம்ம போகாம போயிட்டோமே, சனியில இவனவரை கூப்பிட்டு வந்து தொலைச்சிட்டாங்களே, வாரியத்தை தருவானா தரமாட்டானான்னு போய் பேசி இதுவரையிலும் இழுவரையில நிக்குது. ஏன் இந்த பதவியும் இதுக்கெல்லாம் மோனமையான அதுக்கு தகுந்த மாதிரி பதவி இல்லாத வரையிலையும் வீரியமாக பேச முடிந்தது, பதவிக்கு போகும்போது போயிடும். அதன் காரணத்தினால்தான் நம்முடைய ஜமாத்துல இந்த சனியனுக்கே வேண்டாம், இது எல்லாத்தையும் விட்டு தொலைஞ்சு போயிட்டு நம்ம கொள்கை கோட்பாடுக்கு உட்பட்டு எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சில இடங்கள்ல விதிமுறைகளை மீறுகிறார். ஆனா நம்ம இருக்கக்கூடிய போராட்டங்கள்ல எவ்வளவு தெளிவாக நம்ம குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்பட்டு நடக்கணுங்கிறத நம்ம கொண்டு போறோங்கிறத பாருங்க. நீங்க எல்லாம் இதுக்கு முன்னால முஸ்லீம் லீக் என்ற ஒரு அமைப்பு இருக்கத்தான் தெரிஞ்சு அவர்கள் எல்லாம் போராட்டங்கள் நடத்திதான் இருக்கிறாங்க. அதுல போராட்டத்தில் நடந்தவனுடைய ஆடைகளை நீங்க பாத்தீங்கன்னா அரை உரை ஆடைகளையும் விசில் அடிப்பதையும் பீடியை குடித்திருப்பதையும் எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்து பாத்தீங்க. ஒரு தொழுகை கூட அங்கே நடந்ததில்லை. நம்முடைய ஜமாத் உள்ளே நுழைந்ததற்கு பிறகுதான் தொழுகை நேரம் வந்தால் அங்கே தொழுகைக்கு நம்ம வைக்கிறோம். அவ்வளவு பிரம்மாண்ட 15 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கூட்டக்கூடிய இடத்துல ஒரு பீடி ஒரு சிகரெட் கடை இல்ல, ஒரு பீடி குடித்தவனை கூட பார்க்க முடியல. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன் நம்ம அந்த அளவுக்கு குர்ஆன் ஹதீஸுக்கு பின்பற்ற வேண்டும் என்ற வலியுறுத்திய காரணத்தினால்தான் இப்படி கொண்டு போக முடியும். இது ஏன் நான் செய்கிறோம் என்றால், இந்த ஜமாத்தை நாடி வந்திருக்கக்கூடிய நீங்க உழைக்கிறீர்கள், நீங்க இதற்காக வேண்டி கஷ்டப்படுகிறீர்கள். இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஜமாத்திலே நடத்தக்கூடியவர்கள் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு என்ன இருக்கணும்? சொர்க்கம் உங்களுக்கு இருக்கணும், நரகத்தில் இருந்து பாதுகாப்பு இருக்கணும். எத்தனை பேர்கள் இதற்காக வேர்வை சிந்து உழைக்கிறீர்கள், உங்களுடைய வியாபாரத்தை விட்டு விடுவீர்கள், உங்க குடும்பத்தினுடைய சுகங்களை விட்டுவிட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த இதற்காக உழைக்கிறீர்கள். உங்களை எல்லா உழைப்பையும் வாங்கி கொண்டு போய் நரகத்தில் கொண்டு போய் தள்ளுறதுக்கா? இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சிரமப்படக்கூடிய நீங்கள் கடைசியில் சொர்க்கம் போக வேண்டும் என்பதின் காரணத்தினால்தான் இந்த விதிமுறைகளை எல்லாம் போட்டு நபி வழியின் அடிப்படையில் நீங்க நடக்கணும்னு சொல்றோம். நபி வழியை விட்டுவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறைகளை புறக்கணித்து விட்டு இந்த உலகத்தினுடைய மற்ற தலைவர்களை முன்மாதிரியா போனா அல்லாஹ் நரகத்தில் போட்டு புரட்டு வாங்கலாம். வாரிய பதவிக்கா நீ போயிட்டா, எம்எல்ஏ பதவிக்காக போயிட்டா, மந்திரி பதவிக்காக நீ போயிட்டீங்கன்னு சொன்னா உன் கொள்கையை விட்டுட்டு போனா உன்னுடைய முகத்தையும் இதுல புரட்டி தான் எடுப்பேன். உங்களை கூட்டி வந்து உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்த வச்சு அங்க கொண்டு போய் நம்ம சேர்க்கணுமா? அப்படி சேர்க்க கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நாம் இந்த கட்டுப்பாடுல ரொம்ப கரெக்டா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஒரு சாலை மறியல் கூட செய்யக்கூடாது என்று நம்ம சொல்லுகிறோம். இதெல்லாம் பொதுமக்களுக்கு இடையூறு, மார்க்கத்தினுடைய அளவுகளுக்கு விரோதமானது என்பதன் காரணத்தினால் அவ்வளவு கட்டுப்பாடோடு பெரிய கூட்டங்களாக நடந்தாலும் கூட அடுத்த மக்களுக்கு இடையூறு இல்லாத அடிப்படையில் நம்முடைய ஒவ்வொரு போராட்டங்களையும் அமைக்கணும். இதையெல்லாம் உருவாக்கியது எது? மற்றவர்கள் மிகைப்படுத்தி பார்த்து இவ்வளவு அற்புதமான ஜமாத்தாக இருக்கிற உருவாக்கியது எதுன்னா இந்த குர்ஆன் ஹதீஸ் தான். இப்ப இது எந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தில் ஆழமா பதிந்து இருந்து கொண்டே இருக்குதோ அந்த அளவுக்கு கரெக்டா நீங்க போய் விடுவீர்கள். இதுல கொஞ்சம் வளைந்து நெளிந்து நீங்கள் கொடுத்து விடுவீர்களானால் இந்த ஜமாத்தும் பழைய ஜமாத்துகள் எப்படி உருவாகி நாசமாக போனதோ அதே மாதிரி ஆயிரும். அப்படி ஆகக்கூடாது என்பதற்காகத்தான் மாவட்ட நிர்வாகிகளுடைய உள்ளங்களில் ஆழமாக இது பதிய வேண்டும். இதுல நீங்க விட்டு போனீர்களே ஆனால் மறுமையில் நீங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவீர்கள் என்பதை நாம் நினைவுறுத்துகிறோம். அடுத்ததாக இதுல நீங்கள் சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள், இந்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று நாம் சொல்லுவோம் பொழுது நபித்தோழர்கள் இவங்களை புறக்கணிக்கிறார்கள், நபித்தோழர்களை அவமதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கூட்டத்தினர்கள் இருக்கிறாங்க. நபித்தோழர்களுடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய அந்த சொல் செயலையும் நம்ம பின்பற்ற வேண்டும் என்று சொல்பவர்களும் இருக்கிறாங்க. நாம் காட்டிய இந்த வசனங்கள்ல நீங்கள் பார்த்திருக்கலாம், எங்கேயும் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேற யாரையும் பின்பற்ற சொல்லல. நரகத்துல ஒருத்தன் உள்ள போய் அவன் கருகின்ற நேரத்துல கூட அவன் திருப்பி சொன்னது என்னன்னா, நான் அல்லாஹ்வும்படி அல்லாஹ்வுக்கு பின்பற்றி இருக்க வேண்டுமே, அவன் தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே நான் சொன்னானே தவிர
நபித்தோழருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே என்று சொல்லல, முன்னோர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே என்று சொல்லல. அல்லாஹ்வின் தூதரை மட்டும்தான் சொல்லியிருக்கான். ஏராளமான வசனங்கள், இதை பற்றி வசனங்களே நிறைய பட்டியல் போட்டு நாம் சொல்லலாம். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த நபித்தோழர்கள் என்று சொல்லும் பொழுது உள்ளத்துல ஒரு விதமான உணர்வு பூச்சியலை உங்களை உருவாக்குவாங்க. நபித்தோழர் சாதாரணமானவர்களா? அவங்க செய்த தியாகங்கள் எவ்வளவு, அவங்க செய்த கஷ்டங்கள் எவ்வளவு, எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் சுமந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நேரடி பயிற்சி பெற்றவர்கள். அவர்கள் தப்பு செய்வார்களா? அவர்கள் தவறு செய்வார்களா? அவர்களை நாம் பின்பற்றினால் என்ன அப்படின்னு இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு இடையூறாக இதை மூன்றாவதாக ஒன்றை கொண்டு சேர்ப்பாங்க. இடையில ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். அப்புறம் சஹாபாக்களிடத்திலே பாடம் பயின்றவர்கள், அவங்களிடத்தில் நேரடியாக பயிற்சி பெற்றவர்கள், அந்த தாபிஈன்கள் தவறு செய்வார்களா அப்படின்னு அடுத்து வரும். அப்புறம் அதுக்கடுத்து அபதாபிகள் வரும். அப்புறம் முன்னோர்கள், மூதாதையர்கள், பெரியார்கள் அப்படி கொண்டு வருவதற்காக வேண்டி முதலாவதாக கொண்டு வந்து நிறுத்துவது என்னன்னு சொன்னா இந்த நபித்தோழர்கள். அது நபித்தோழர்களை நாம் மதிக்கிறோம் என்ற பெயரில் சொல்லும் பொழுது இன்னும் அவர்களுக்குள்ள இருக்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்வார்கள். இது குர்ஆனுடைய வசனத்துக்கும் ஹதீஸிலேயே என்ன செய்யும் சொல்லப்படாது. அது முதலாவது பதில். இரண்டாவது பதில் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்த நபித்தோழர்கள் அவங்களே அவர்களை பின்பற்றியதில்லை. இதை நீங்க ஆழமா பதிவு வச்சுக்கிறோம். இந்த மாதிரி யாராவது உங்களிடத்தில் கேட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நபித்தோழரை நீங்க பின்பற்றணும்னு சொன்னீங்கல்ல, நபித்தோழர்களை பின்பற்றி இருக்கிறார்களா? நபித்தோழரை பின்பற்ற வேண்டுமானால் அவர்களுடைய உள்ளத்தில் அந்த மாதிரி எண்ணத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஏற்படுத்தவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா என்று அவர்கள் பார்த்திருக்கிறார்களே தவிர இந்த நபித்தோழர் சொன்னா ஏத்துக்கலாம், அந்த நபித்தோழர் சொன்னா ஏத்துக்கலாம் என்ற ஒரு நிலையை கொண்டே வரவில்லை. அதற்கு நிறைய சான்றுகளை உங்களுக்கு நான் சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலங்களில் நடந்த பல சம்பவங்களை உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள், இப்படி பட்டியல் போடலாம். இவர்களுடைய சம்பவங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அவங்க மற்றவர்களிடத்துல என்ன செய்யல, எந்த செய்தியும் மார்க்கத்தின் அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்த ஏற்றிருக்கார்களே தவிர இவர் சொன்னார் என்பதற்காக ஏற்கவே இல்லை. அதற்கு உதாரணமாக ஒன்றை நான் சொல்லுகிறேன். சஹீஹ் புகாரியில் 1563வது செய்தி, 1563. இந்த செய்தியில் என்ன, ஹஜ் என்ற ஒரு கடமை. இந்த ஹஜ்ஜில 3 வகையான ஹஜ்ஜிகள் இருக்கிறது. ஒன்னு தமத்து என்ற ஹஜ் இருக்கிறது, கிரான் என்ற ஹஜ் இருக்கிறது, அடுத்ததாக இஃப்ராத் என்ற ஒரு ஹஜ் இருக்கிறது. இதுல தமத்து என்று சொல்லக்கூடிய ஒரு ஹஜ், அது என்னன்னு சொன்னா ஹஜ்ஜி காலங்களுக்கு முன்பதாக போய் முதலில் உம்ரா செய்துவிட்டு உம்ராவை கலைந்த பிறகு ஹஜ்ஜுடைய காலம் வரும்போது திரும்ப ஒரு இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அங்கீகரித்தது. இது ஆட்சி தலைவராக இருந்த அன்றைய காலத்தில் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் இத மறுக்கிறாங்க. இந்த தமத்து என்ற ஹஜ்ஜி கூடாது, தமத்து என்ற ஹஜ்ஜை செய்யக்கூடாது. இதை யாருனால இருக்கிறார்? அலி ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இதை செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். அப்போ சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், யாரு? அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், லப்பைக பி உம்ரத்தும் ஹஜ்ஜா, உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்காக வேண்டியும் நான் இஹ்ராம் அணிகிறேன். மா குன்து அதா சுன்னத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி கௌலி அஹதின். அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டி தந்த ஒரு சுன்னத்துக்காக எவருடைய சொல்லையும் நான் என்ன செய்ய மாட்டேன், ரசூல் எவருடைய சொல்லுக்காக வேண்டியும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன சுன்னத்தை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். யார் சொல்லுகிறான்னு பாருங்க. அலி ரலியல்லாஹு அவர்களை விட வயசில் மூத்தவர் யாரு? உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள். உறவுகள்ல சொன்னால் கூட அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் திருமண உறவுகள் நெருக்கமானவர் தான். 2 மகன்களை திருமணம் முடித்தவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். திருமணம் முடித்தலாம், வயசுல மூத்தவர்கள். நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி பொருளாதாரத்தை நிறைய செலவழித்தவர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். அவர் ஆட்சி தலைவராகவும் இருக்கிறார். இந்த ஆட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் இது கூடாது என்று சொல்லும் போது இன்னொரு நபித்தோழர் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் இதை ஏத்துக்கிற மாட்டேன். ஏத்துக்கிற மாட்டேன்னு மட்டும் சொன்னாரா? அடுத்து என்ன சொல்றார்?
அல்லாஹ்வின் தூதர் காட்டிய ஒரு சுன்னத்தை எந்த ஒரு மனிதனுடைய சொல்லுக்காக விட மாட்டேன்றார். அப்ப இவர் அடிப்படை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உள்ளே போதித்தா இருக்கிறான்னா, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், அவன் தூதர் சொன்ன அடிப்படையில் தான் நீங்க நடக்கணும். ஆட்சித் தலைவர் வந்து ஒன்னு சொல்லுவாரு, இன்னொருவர் என்ன சொல்லுவாரு என்பதின் காரணத்தினால் என்ன செஞ்சிடக்கூடாது, அவர்களுடைய பேச்சை நீ ஏத்துக்கிற கூடாது என்பதை உருவாக்கிய காரணத்தினால் தான் நபித்தோழர்களே உங்களுடைய கருத்தை ஏத்துக்கிறது. ரசூல்லா சொன்னாதான் ஏத்துக்கிற வேண்டும் என்பதைத்தான் அன்றைய காலத்தில் இருந்த மக்களுக்கு அவர்கள் ஆழமாக பதிய வைத்தார்கள். எனவே ஆட்சித் தலைவராக இருந்த உஸ்மானியுடைய அந்த சட்டத்தையே புறக்கணித்தார்கள். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. புறக்கணித்தது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வின் தூதர் அவருடைய சுன்னத்தை எந்த உலகத்தில் இவர் இல்ல யார் சொன்னாலும் சரி அதை ஏற்றுக்கிற மாட்டேன், சுன்னத்தை நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு செய்தி சஹீஹ் புகாரியில் 346வது செய்தி. அப்போ அபூ மூஸா அஸ்ஸாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, இதா அஜ்னப ஃபலம் யஜித் மாஅன் கைஃப யஸ்னா. அபூ மூஸா இப்னு மஸ்ஊத் கேட்கிறாங்க, ஒருவருக்கு தண்ணீர் கிடைக்கல. இது சஹீஹ் புகாரியில் 346வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருத்தருக்கு தண்ணீர் கிடைக்கல, குளிப்பு கடமை ஆயிட்டார், என்ன செய்வது அப்படின்னு சொன்னா அவர் சொன்னா லா யுஸல்லி ஹத்தா யஜிதல் மா, தண்ணீர் கிடைக்கிற வரையிலையும் அவர் தொழக்கூடாது. அப்ப அவர் சொல்லுகிறார், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி நீங்கள் எப்படி விடுவீர்கள்? ஒரு சம்பவத்தின் பின்னணியை சொல்லுகிறார். அப்துல்லா பின் மஸ்ஊத் ஒரு சட்டம் கேட்கிறாங்க, அவர் சொல்றாரு குளிப்பு கடமையாகி தண்ணீர் கிடைக்கலன்னா தண்ணீர் கிடைக்காத வரையிலும் நீ எனக்கு தொழவே கூடாதுட்டார். அவ அபூ மூஸா அஸ்ஸாரி திரும்ப கேட்கிறார், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட வந்து சொன்னாரு, நம்ம 2 பேரும் ஒரு பயணத்தில் நம்ம போனோம், தண்ணீர் கிடைக்கல, நீங்க தொழல, நான் குளிப்பு கடமையா இருந்த மண்ணுல முழுசா பரண்டி எந்திரிச்சேன். அல்லாஹ்வின் தூதர்கிட்ட வந்து இதை பத்தி கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி செய்வதற்கு நீ தயமம் செய்யற மாதிரி செஞ்சாலே போதும்னு சொன்னார்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மார் இந்த ஒரு விளக்கத்தை சொன்னாரே, அப்ப நீங்க என்ன செய்வீர்கள் அப்படின்னு அப்துல்லா பின் மஸ்ஊத் அபூ மூஸா அஸ்ஸாரி திருப்பி கேட்கிறார். அப்ப அப்துல்லா பின் மஸ்ஊத் சொல்லுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த இதை ஏத்துக்கிறலையே, இத்தகியா அம்மார்ன்றாங்க, அம்மாரே அல்லாஹ்வை நீ அஞ்சிக் கொள்ள என்று சொல்லிட்டாரு, அவர் தான் ஏத்துக்கிறலையே அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவர் கேட்ப கைஃப தஸ்னூபி ஹாதில் ஆயா ஃபஇல்லம் தஜிது மான் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லையானால் தூய்மையான மண்ணில் தயம்மம் செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு குர்ஆன் வசனம் இருக்கிறது, இதை நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல நம்ம இப்படி தயமம் செய்யலாம்னு நினைச்சோம்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் குளிர் இதெல்லாம் வந்துட்டா தயமம் செஞ்சிருவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த குர்ஆன் வசனங்களுக்கு அவரால் பதில் சொல்ல போனாமல் முடிந்தது என்ற செய்தியை புகாரியில் நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை ஆழமா திரும்ப மனதில் விட்டு பாருங்க. ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, ஒருவருக்கு தண்ணீர் கிடைக்காமல் ஒருவர் குளிப்பு கடமையாகிவிட்டால் என்ன சட்டம் என்பதுல திருமறை குர்ஆன் சொல்லி தயமம் செஞ்சீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தயமம் செஞ்சீங்கன்னு சொன்னாங்க. இது அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். நபித்தோழரை பின்பற்றணும்னு சொன்னா அபூ மூஸா அஸ்ஸாரி சரி, இவர் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரொம்ப சிறந்த நபித்தோழர், நிறைய குர்ஆன் வசனங்கள் எல்லாம் மனனம் செஞ்சு வச்சிருந்தவர் அப்படின்னு சொல்லி சரின்னு ஏத்துக்கிறல. அவர் குறுக்கு விசாரணை பண்றாரு, இது சரியா தப்பா என்பதை குறுக்கு விசாரணை பண்றாரு. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த சம்பவத்தை உமர்ட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுக்கு மறுத்துட்டார், அந்த சம்பவம் எனக்கு நனவு இல்லைன்னு சொல்லிட்டாரு, அவர் அதான் மறுத்துட்டாரேங்கிறார். அதுலயும் என்ன விளங்குகிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது கூட அவர் ஒரு நபித்தோழர் தானே கேட்டுக்கிறோன்னு கேட்கல, ஆதாரம் இருக்கான்னு பார்த்து தான் முடிவு பண்ணார். அதற்கடுத்து இதையும் மறுத்ததற்கு பிறகு அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன கருத்தை ஏத்துக்கல, குர்ஆன் வசனம் இருக்குது, இதை நீங்க மறுத்துட முடியுமா?
என்று அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது, அவர் நபித்தோழராக இருந்தாலும், இவரை விட சிறந்த நபித்தோழராக இருந்தாலும், குர்ஆனுடைய வசனங்களுக்கு முன்னால் உங்களுடைய கருத்து எந்த மதிப்பும் இல்லை என்பதை அவர் அந்த இடத்தில் நிரூபித்து காட்டியிருக்கிறார். இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சட்டத்தை சொல்லும் பொழுது அதற்கு மாற்றமாக நபித்தோழர் அதை ஏத்துக்கிறது இல்ல. நபித்தோழர்களே நபித்தோழருடைய கூற்றுகளை அங்கீகரிக்கிறதை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கூற்று இருக்கிறதா என்பதைத்தான் பார்த்தாங்க. அது மட்டுமல்ல, ஆராய்ந்து ஆய்வு செய்து முடிவெடுத்திருக்கிறாங்க. இஷ்டத்துக்கு நடக்கல. ஒரு நபித்தோழர் ஒரு சொல்லிட்டா கூட இது கரெக்டானதானா, சரியாத்தான் சொன்னாரா என்பதை ஆய்வு செய்து என்ன செஞ்சிருக்கிறார்கள், முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு 2 உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன். சஹீஹ் புகாரி 6245, இதுவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே மாதிரி அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உபய் பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நம்பர் 6245, 6245. இதுல என்ன சொல்லப்படுகிறதுனா, இதஸ்தஅதன அஹதுக்கும் ஸலாசன் ஃபலம் யுதல்லி ஃபல்யர்ஜி. இதுலயும் ஒரு அபூ மூஸா அஷ்அரி அவர்கள் உமர் அவர்களை சந்திக்க போறாங்க. போய் சலாம் சொல்றாங்க. 3 தடவை சலாம் சொல்லி பதில் வரல. அபூ மூஸா அஷ்அரி திரும்பி வந்துட்டாங்க. இப்ப உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்ன அபூ மூஸா வந்தாரே, கேட்ட ஆளை காணோம், எங்க கூப்பிடுங்க. கூப்பிட்டாங்க. ஏன் நீங்க போயிட்டீங்க? 3 தடவை அனுமதி கேட்டேன், சலாம் சொன்னா பதில் வரல, நான் போயிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் சொன்னாங்க. 3 தடவை சலாம் சொல்லி அனுமதி கேட்டு பதில் வரலன்னா போயிருன்னு சொன்னாங்க. அப்ப அவர் என்ன சொன்னாரு, வல்லாஹி லதுத்தி மன்ன அலைஹி பைபி பையினா, இதற்கு நீ ஆதாரத்தை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னார். அபூ மூஸா அஷ்அரி தாபியின் கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தவர். அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகளை கேட்டவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட போய் இப்படி சொன்னவுடன், உனக்கு மட்டுமா தனியா ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, பலர்ட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, இதற்கு ஆதாரத்தை நீ காட்டு, இது ஆதாரத்தை நிரூபி. ஒரு நபித்தோழர் இன்னொரு நபித்தோழர்கிட்டயே உடனே சொன்ன உடனே கண்மூடி பின்பற்றல, உடனே நிரூபின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்கிறார். உடனே வந்து, ஆஹா உமர் ரலியல்லாஹு இப்படி கேட்கிறாரு, என்னமோ செஞ்சிருவாரோ அப்படின்னு அன்சாரிகள் அமைந்த கூட்டத்தில் கேட்கிறார். யாராவது இந்த செய்தியை கேட்டவர் உண்டா? அப்ப உபய் பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இந்த கூட்டத்திலேயே ரொம்ப சின்ன வயசா இருக்கு, அஸ்கருல் கௌம், கூட்டத்தில் ரொம்ப சின்ன ஆளா இருக்கு, அவர் தான் உனக்கு வந்து சொல்ல போறார். அவர் யாருன்னா அபூ சயீத் அல் குத்ரி. அவர், ஆமா நான் கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, நம்ம வேலை யுத்தமாக கடை வீதிகளுக்கு போனாலும் இந்த செய்திகள்லாம் தெரியாமல் போய்விட்டதுன்னு சொன்ன செய்தியை பார்க்க. இப்ப இதை நீங்க மனதில் கொள்ளணும். ஒரு நபித்தோழர் தான் ஒன்னு ஒரு செய்தியை சொன்னாலும் கூட அது சரியா இல்லையான்னு ஆய்வு செய்து தான் பின்பற்றினாங்க. இவங்க சொன்ன மாதிரி கண்மூடி நபித்தோழர்களும் பின்பற்றல. இதைத்தான் அந்த நபித்தோழர் காட்டிய அந்த வழிமுறைகளை தான் நாமும் என்ன செய்யறோம், நீங்க ஆதாரத்தை காட்டுங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு காட்டுங்க. ஒரு நபித்தோழர் சொன்னதை, ரசூலுல்லாஹ் சொன்னதை கூட ஆய்வு செய்யாமல் பின்பற்ற மாட்டேன் என்று சொன்னவர் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த மாதிரி தான் நாமும் என்ன செய்கிறோம், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே என்பதை ஆதாரத்தோடு காட்டுங்க, நாங்க பின்பற்ற தயாராக இருக்கிறோம். அடுத்ததாக கடைசியாக ஒரே ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவங்க 2 பேருக்கு மத்தியில ஒரு சம்பவம். சஹீஹ் புகாரியில் 1324, சஹீஹ் முஸ்லிமில் 1727. ஆனா முஸ்லிம்ல ஒரு சில வாசகங்கள் கொஞ்சம் கூட இருக்குது. 1727, 1727 முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல என்ன இருக்குன்னா, மன் தபிய ஜனாசத்தன் ஃபலஹு கீராத்துன், ஒரு ஜனாசாவை பின்பற்றினார் என்று சொன்னால் அவருக்கு 1 கீராத்து நன்மை கிடைக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை சொன்னார். 1 கீராத்துங்கிற உஹது மலை அளவுக்கு நன்மை அப்படின்னு அபூ ஹுரைரா சொன்னார். அப்ப அப்துல்லா பின் உமர் சொல்லுகிறாரு, அக்ஸர அபூ ஹுரைரா அலைனா, அபூ ஹுரைரா நம்மகிட்ட நிறைய சொல்ற மாதிரி தெரியுது, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம கேள்விப்படலையே அப்படின்னு சொன்னார். அப்ப உடனே அங்க அந்த நேரத்துல ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரும்பொழுது, அலா தஸ்மு மா யக்குல் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா சொன்னதை நீங்க கேட்டீங்களா? இவர் என்னமோ சொல்றாரு, ஜனாசாவை பின்பற்றினால் 1 கீராத்து நன்மை, உஹது மலை அளவுக்கு நன்மை கிடைக்குன்னு சொல்றாரு, நம்ம பாக்குறேன் ரொம்ப சொல்ற மாதிரி தெரியுது அப்படின்ற உடனே ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அரசல ஹப்பாப் இல ஆயிஷா, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறார் அப்துல்லா பின் உமர். போய் இப்படி அபூ ஹுரைரா சொல்றாரு, இப்படி ரசூலுல்லாஹ் ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்க சொல்லுகிறார். எஸ் அலுஹா அன் கௌலி அபீ ஹுரைரா, அபூ ஹுரைராவுடைய கருத்தை போய் நீங்க கேட்டுட்டு வாங்க, சொன்னாங்களா இல்லையான்னு. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது உண்மைதான், ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி இருக்காங்கன்னு ஆயிஷா நாயகி சொன்னவுடன் தான்
கையில் இருக்கக்கூடிய அந்த கல்லை கீழே அடிச்சு, ஆஹா நிறைய கீராத்துக்களை நம்ம இழந்துட்டோமே, இதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருந்தா நிறைய ஜனாதாவுல கலந்து நிறைய நன்மை அள்ளி இருக்கலாமே அப்படின்னு இப்னு உமர் சொன்ன செய்தி சஹீஹ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது எதை காட்டுன்னு பாருங்க. ஒரு நபித்தோழர் சொல்லும் பொழுது கூட, நபித்தோழர் சொன்னதானா ரசூலுல்லாஹ் கரெக்டா தான் கேட்டாங்களா இல்லையா என்பதை ஆய்வு செய்து அதை போய் ஆயிஷா கிட்ட விசாரித்து தான் கேட்டிருக்கிறாங்க. அப்ப நபித்தோழர்களே நபித்தோழர்களுடைய கருத்துக்களை என்ன செய்யல, ஏத்துக்கறல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாங்கிறத ஆய்வு செஞ்சு முடிவு செய்த பிறகுதான் ஏற்றிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லாக இருக்கும் பட்சத்தில் இன்னொருவர் சொன்னார்னா அதெல்லாம் கேட்க மாட்டேன்ட்டாங்க. அப்துல்லா அது உமர் ரலியல்லாஹுடைய மனைவி, ஹதீஸ் புகாரில 900வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க சுபு தொழுகைக்கு மிஷா தொழுகைக்கு அவங்க மனைவி வருவாங்க. வரும்போது கேட்கிறாங்க, உமர் வந்து கோவப்படுவாரு, ரொம்ப ரோசக்காரராச்ச, இதை வெளியே போட விரும்பமாட்டார், அவர் எப்படி என்னை தடுப்பாரு? எம்னானி கவுலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி லா தம்னு இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், நீங்கள் பெண்களை வந்து பள்ளியாசல் போவதை தடுக்காதீர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. உமர் என்ன உமர் என்று அவங்க மனைவியே எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. உமருக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் உமரை எப்படி தடுப்பாரு? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அனுமதி கொடுத்த பிறகு எப்படின்னு அவங்க மனைவிமார்கள் தன்னுடைய கணவருடைய பட்சம் மார்க்க விஷயத்துல ஏத்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்கன்னா அதான் முதலிடம். இப்படி பல சம்பவங்கள் உங்களுக்கு நிறைய நாம் சொல்லலாம். இதெல்லாம் நபித்தோழர்களை நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நபித்தோழர்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்களை தான் பின்பற்றணும்னு சொன்னாங்க. அடுத்த நபித்தோழர்களை பின்பற்றக்கூடாது என்பதால் அவருடைய கொள்கை என்பதற்கு இதை போன்ற நிறைய சான்றுகள் நீங்கள் பார்க்கலாம். நான் இதுவரையிலும் உங்களுக்கு நான் சொன்னதினுடைய சாரம்சம் என்னன்னு சொன்னா, நம்முடைய இஸ்லாத்தினுடைய அடிப்படை குர்ஆன் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி நம்ம நடக்கணும். அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளையின்படி நடப்பவர் தான் மறுமையில் வெற்றி அடைவார். அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை சரியாக புரிந்து செயல்படுத்தி மக்களை அழைத்தவர் என்ற உத்தரவாதம் ஒரே ஒரு தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த காலத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் காட்டிய வழிமுறையை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை அனைத்திலையும் நம்ம பின்பற்றணும். நபி தோழர்களாக இருக்கட்டும், அல்லது பெரியவர்களாக இருக்கட்டும், முன்னோர்கள் இருக்கட்டும், அவுலியாக்கள் இருக்கட்டும், யார் இருந்தாலும் அவர்களுடைய பேச்சு மார்க்கத்தின் ஆதாரமா ஆகாது. நம்முடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் குர்ஆன் படியும் நபி வழியின் அடிப்படையில் தான் நடக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்களில் இருந்து நம்ம தெரிந்து கொண்டோம். எனவே நம்முடைய வரக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் மார்க்க விஷயங்களா இருக்கட்டும், பொது விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய அனைத்திலையும் மார்க்கத்துக்கு முரண் இல்லாத அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைத்து நடக்கக்கூடியவர்களாக நாம் அனைவரையும் வல்லாமல் அல்லாஹ் தஆலா ஆக்கி அல்வானாக வாகதாவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் மாவட்ட மாநில நிர்வாகிகளாக இருக்கும் நாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையின் அடிப்படையில் நம்முடைய இயக்கங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நன்னோக்கத்தோடு இந்த தர்பியா வகுப்பிலே நாம் பங்கேற்று இருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழகம் மற்றும் இந்தியா, இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுவதிலேயும் நம்முடைய அமைப்பு பரவி இருப்பதையும் பல்லாயிரக்கணக்கான உறுப்பினர்கள் இதில் சேர்ந்திருப்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இதை போன்ற எத்தனையோ அமைப்புகள் குர்ஆன் ஹதீஸை சொல்லுகிறோம் என்ற பெயரில், சமூகத்தை சீர்திருத்துகிறோம் என்ற பெயரில் எத்தனையோ அமைப்புகள் இருந்தாலும் நம்முடைய ஜமாத்தை போன்று அவர்களுடைய அமைப்பு இருப்பதில்லை. குறிப்பாக எல்லா ஜமாத்தை விட்டும் நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டும் ஒரு தனித்துவம் பெற்றதாக, சில விஷயங்களில் தனிமைப்படுத்தப்படக்கூடியதாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எத்தனை விஷயங்களில் நம்மை எதிர்ப்பவர்கள் அவங்களுக்குள்ள எத்தனை முரண்பாடுகள் இருந்தாலும் நம்மை எதிர்க்க வேண்டும் என்பதில் அத்தனை பேர்களும் ஒன்று கூடுவதையும் நாம் பார்க்கிறோம். ஏன் இப்படி அவர்கள் நடந்து கொள்கிறார்கள்? அதற்கு என்ன காரணம்? இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய கொள்கை பிடிப்பு, இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய செயல்பாடுகள், இவைகள் வீரியமிக்கதாகவும் உண்மையானதாகவும் இருக்கும் பொழுது ஒரு தனி மனிதனாக நின்று அவர்களால் எதிர்க்க முடியவில்லை. நம்ம தனித்து நின்று அவர்களிடத்தில் போராடினோம் என்று சொன்னால் நம்ம ஒண்ணுமே இல்லாமல் ஆகிவிடுவோம் என்பதை அவன் வழங்கி இருக்கிறான். 2 பேர்கள் 3 நபர்கள் இப்படி ஒரு பெரும் கூட்டமாக மொத்தமாக சேர்ந்து தாக்கினால்தான்
இவர்களை ஓரளவாவது கட்டுப்படுத்த முடியும் என்று எண்ணிய காரணத்தினால்தான் அவர்களுக்கு மத்தியில் எத்தனை ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொண்டு நம்ம எதிர்க்கிறார்கள். அவ்வளவு பேர் சேர்ந்து எதிர்த்தாலும் இறைவனுடைய ஒளியான இந்த உண்மையான மார்க்கத்தை அழித்துவிட முடியாது, உங்களுடைய வாயால் அழைத்துவிட முடியாது என்ற திருமறை குர்ஆனுடைய வசனத்திற்கு ஏற்ப அவர்களால் எவ்வளவு பயங்கரமான சதிகளை செய்தாலும் இது மென்மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். எதற்காக இந்த ஜமாத் இவ்வளவு பயங்கரமான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலேயும் நிலைத்து நிற்கிறது? எத்தனையோ ஜமாத்துகள் வளைந்து நெளிந்து கொடுத்து வந்தவர்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கிறார்கள். அன்றைய காலத்தில் பார்த்தா அக்பரை சொல்லலாம், தீனை இலாஹி என்று சொல்லி எம்மதமும் சம்மதம் அத்தனை எல்லாருமே ஒன்னா சேர்ந்துக்கிறோம் அப்படிலாம் உருவாக்கினார். ஆனா அதெல்லாம் கொஞ்ச நாளத்திலே காணாமல் போயிருக்கிறது. ஆனா மக்களிடத்தில் மிக கடுமையான எதிர்ப்பை சந்திக்கக்கூடிய இந்த ஜமாத் தனித்து நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய கொள்கை கோட்பாடுகளில் வளைந்து கொடுக்காமல் சரியாக இருப்பதின் காரணத்தினால்தான். அதுல முக்கியமான அடிப்படை என்ன? இவ்வுலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் நமக்கு வெற்றி அடைவதற்கு நாம் பின்பற்றுவதற்கு தகுதியானது திருமறை குர்ஆனுடைய வசனமும் நபி வழிகளும் மட்டும்தான் என்ற சரியான கொள்கையில் நாம் இருப்பதின் காரணத்தினால்தான் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் சூழ்நிலை இப்போ என்னென்றா, புதிதாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் மற்ற ஒரு சில நிர்வாகிகளுக்கு இந்த அடிப்படை விஷயங்களில் ஆழமான ஒரு பதிவு இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். ஆனா நம்ம உறுப்பினராக சேரும் பொழுதே அதனுடைய கையெழுத்துல கூட என்னதான் போடுகிறோம், நம்முடைய வாழ்க்கை நெறியாக குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றுவோம் என்று உறுதிமொழி அளிப்பவர்களுக்கு மட்டும்தான் நம்ம இந்த ஜமாத்தின் உறுப்பினர்களாகவே நம்ம என்ன செய்யறோம், அடையாள அட்டையை கொடுக்கிறோம். அதனுடைய அடிப்படை விஷயமே குர்ஆன் ஹதீஸின் படி நடக்கணும், அப்படி நடப்பவர்கள் தான் இந்த உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற அந்த முக்கியமான ஒரு விஷயத்தை கூட பல விஷயங்களில் பல இடங்களில் நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதை பார்க்கிறோம். இதற்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம். அந்த திருமணம் மாதிரி நடக்கக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னா, வரதட்சணை வாங்கி நடக்கக்கூடிய திருமணம், ஆடம்பர திருமணம், நபி வழிக்கு எதிரான திருமணங்கள், இதெல்லாம் சாதாரணமா போய் என்ன செய்யும், அதெல்லாம் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் பெருசா ஒன்றும் கண்டுகிறக்கூடாது அப்படிங்கிற மாவட்ட நிர்வாகிகள் இருக்கக்கூடியவர்கள், கிளை நிர்வாகிகளாக இருப்பவர்கள் சாதாரணமாக சாப்பிட்டு வந்துடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினருக்கு கொதிக்கிறது, என்னடா இது, நம்ம போகக்கூடாது என்று நம்ம குடும்பத்திலே என்னுடைய சொந்த பந்தங்களுடைய வீட்டில நபி வழிக்கு மாற்றமாக நடக்கும் பொழுது நான் போக மாட்டேன் என்று சொல்லி சண்டை போட்டுக்கொண்டு வீட்டை எதிர்த்து நான் இருக்கிறேன். ஆனா மாவட்ட நிர்வாகியா இருக்கிறவர் போறாரு. இஸ்லாத்தினுடைய அடிப்படையே நம்ம உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் குர்ஆன் ஹதீஸ்ல உறுதியாக இருக்க வேண்டும் என்று நம்ம போதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி போயிட்டு வந்து விடுகிறார்களே என்று ஆதங்கப்படுவதை பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன காரணம்? மிக முக்கியமான இந்த அடிப்படை ஆழமாக பதிய வைக்கணும். இந்த அடிப்படை இல்லை என்று சொன்னால் இந்த குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டி, நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் இந்த இரண்டு கல்லையும் வைத்துதான் உரசி பார்க்க வேண்டும் என்பது இல்லையானால் இந்த ஜமாத் இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் ஒண்ணுதான். நம்ம குர்ஆன் ஹதீஸை எல்லாம் நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம், குர்ஆன் ஹதீஸின் படிலாம் நடப்பது அவசியம் இல்லை, இதை விட்டு நம்ம அப்படி நெளிந்து விழுந்து கொடுத்து போகலாம் அப்படி இருக்குமானால் இந்த ஜமாத்து தோன்றியதுக்கு அவசியமே இல்லை. யாரோட நாளோடு ஐந்தாக நாமும் போய் சேர்ந்திருக்கலாம். ஆனால் மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட நம்மள்ட்ட ரொம்ப ஆழமாக பதிந்திருக்க வேண்டியதுன்னா, எந்த செயல்பாடாக இருந்தாலும் சரிதான், அது போராட்டங்களாக இருக்கட்டும் அல்லது மார்க்க விஷயங்கள் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலேயும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தான் நம்ம இருக்கணும், அது மட்டும்தான் அடிப்படையாக வைக்கணும் அப்படிங்கறத ஆழமாக பதிய வைக்க வேண்டும். ஏன் இதை நாம் சொல்லுகிறோம்? இந்த ஜமாத் இது தன்னிச்சையாக இந்த ஒரு கொள்கையை சொல்லவில்லை. நம்முடைய திருமறை குர்ஆன் இஸ்லாத்தினுடைய அடிப்படை மூலாதாரமாக இருக்கக்கூடிய முதன்மையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆன் நமக்கு அப்படிதான் போதிச்சு. நம்ம எப்படி நம்முடைய உள்ளத்தில் இந்த கொள்கையை ஆழமா பதிய வைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, முதலாவதாக அல்லாஹ்வினுடைய வழிகாட்டு, நம்ம படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ், அவன்கிட்ட தான் போய் மறுமை நாளையில நம்ம கூலியை வாங்க போகிறோம், அந்த சொர்க்கம் என்ற பரிசை வாங்க போகிறோம். அப்ப அந்த பரிசை வாங்குவதற்கு கொடுப்பதற்குரியவனாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் தஆலா நம்ம எப்படி நடக்க சொல்கிறானோ அதன் மாதிரி நடந்தால்தான் நம்ம மறுமையில வெற்றி அடைய முடியும். அதற்கு அல்லாஹ் தஆலா பல இடங்களில் இந்த வசனங்களை சொல்லி காட்டுகிறான். சூரத் ஆல இம்ரான் 101வது வசனம், 3வது அத்தியாயத்தின் 101வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமை அத்தசிம் பில்லாஹ்
ஃபக்கத் ஹுதிய இலா சிராத்தி முஸ்தகீம். யார் அல்லாஹ்வை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர் நேரான வழியில் செலுத்தப்பட்டு விட்டார். அல்லாஹ்வை ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டீங்கன்னா, அல்லாஹ்வை பிடிக்கிறதுன்னா அவன் காட்டிய அந்த திருமறை குர்ஆன் வசனத்தினுடைய வழிமுறைகளை, அந்த அறிவுரைகளை நல்ல ஸ்ட்ராங்க நறுக்குன்னு பிடித்துக் கொண்டால் அவன் நேரான வழியில் போயிட்டான். அவன் பிடிக்கிறபடி இந்த திருமறை குர்ஆனுடைய அந்த இறைவனுடைய அறிவுரைகளை என்ன செய்யணும், பிடித்திருக்கணும். அது யாரா இருந்தாலும் சரிதான். உலகத்தில் தோன்றிய ஆண்டியா இருக்கட்டும், அல்லது அரசனா இருக்கட்டும், அல்லது இறை தூதரா இருக்கட்டும், சாதாரண மனிதனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளையை ஸ்ட்ராங்கா பிடித்திருந்தால் அவன் நேரான வழியில் இருக்கிறான். இதற்கு இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜன்னத்தில் இருந்து என்ன செய்யப்பட்டார்கள், வெளியேற்றப்பட்டார்கள். அப்ப வெளியேற்றப்படுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான், குல்னா யஸ்பிது மின்ஹா ஜமியா, இந்த ஜன்னத்தில் இருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாரும் வெளியேறி விடுங்கள். இம்மா யத்தி அன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடத்திலிருந்து ஒரு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவருக்கு எந்த பயமும் இல்லை, அவருக்கு எந்த கவலையும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைத்து அவங்களுக்கு ஒரு சோதனையை வைத்தான். அதில் அவர்கள் தோற்று போய் விடுகிறார்கள். அந்த மரத்தை நெருங்கக்கூடாதுன்னாங்க. ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தினால், அவன் கெடுத்த காரணத்தினால அதை சாப்பிட்டு ஜன்னத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு விடுகிறார்கள். அவர்கள் இந்த பூமிக்கு வந்ததற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான், இம்மா யாத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடத்தில் இருந்து ஒரு நேர்வழி வரும். யார் அவன் சொன்னா இவன் சொன்னாலாம் இல்ல, நான் இதுதான் நேரான வழி என்று உனக்கு நான் சொல்லுவேன், ஒரு வழியை உனக்கு நான் காட்டுவேன். அந்த வழியை உங்களில் யார் பின்பற்றுவாரோ அவருக்கு தான் மறுமையில் பயம் கிடையாது, கவலையும் கிடையாது. அப்ப என்னுடைய வழியை ஒருவன் பின்பற்றவில்லையானால், என்னுடைய வழியில் இருந்து வழி தவறி போய்விடுவானால், வேறு வழியை அவன் ஏற்றுக்கொள்வானே ஆனால் அவன் கண்டிப்பாக மறுமையில பயப்பட்டாகணும், கவலைப்பட்டாகணும், நரகம் என்ற அந்த கொடிய வேதனைக்கு ஆளாக வேண்டும் என்று முதலாவது போதனையே அப்படித்தான் வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து துவங்கும் பொழுது அல்லாஹ் காட்டிய அந்த வழிமுறைகளை தான் பின்பற்றணும். உலகத்தின் நடைமுறை இல்ல, ஊரினுடைய நடைமுறைகள் இல்ல, இந்த மக்கள் காட்டிய வழிமுறைகள் இல்லை. இவை அனைத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ் காட்டிய அந்த வழிமுறைகளை நீ என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால்தான் நீங்கள் மறுமையில் வெற்றி அடைவீர்கள். இது திருமறை குர்ஆன் நமக்கு காட்டக்கூடிய வழிமுறை. இது முதலாவதாக அடிப்படையாக நாம் சொல்லக்கூடிய அல்லாஹ் சொன்ன அந்த வழிமுறைகளின்படி யார் நடந்தாலும் அவர் தான் வெற்றியாளர். இரண்டாவதாக நாம் சொல்லுகிறோம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன, அவர்கள் காட்டிய வழிமுறை. இதற்கு என்ன காரணம், இதுவும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் காட்டிய வழிமுறையை அவர்கள் பின்பற்றிய காரணத்தினால்தான் அதை நம்ம பின்பற்றணும்னு சொல்றோம். அவர்கள் கூட தனியாக மனோ இச்சையின் அடிப்படையில் அவங்க சொந்தமாக ஒரு கருத்தை சொன்னார்களே ஆனால் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறை தூதராக அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகத்தில் ஆண்டு ஆண்ட 23 ஆண்டுகால வாழ்க்கையில் அவங்க சொந்தமாக சில விஷயங்களை சொல்லி இருப்பார்களே ஆனால் அது மார்க்கத்தினுடைய அளவுகோல் இல்லை. அல்லாஹ் சொன்னதாக, அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் அவர்கள் சொன்னதாக சொன்னால் மட்டும்தான் அதை ஏற்கணும். அவர்கள் அந்த அடிப்படையில் சொன்ன மார்க்கத்தின் சட்டதிட்டங்களாக சொன்ன அனைத்தும் அல்லாஹ் காட்டிய வழிமுறைகள். இதை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறான். சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்தின் 161வது வசனம். அத சொன்னா, குல் இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தி முஸ்தகீம், நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய இறைவன் எனக்கு நேரான வழியை காட்டியிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றா, அவனுக்கு விருப்பமான, அந்த படைத்த இறைவனுக்கு விருப்பமான நல்ல சரியான வழி எதுவோ அதை அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டான். அதனால தான் நம்ம என்ன சொல்லுகிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பின்பற்றணும்னு சொல்லுகிறோம். அடிப்படை என்ன, அல்லாஹ் சொன்ன வழிதான். அந்த அல்லாஹ் சொன்ன வழியை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏற்று இருக்கிறார்கள், அதை பின்பற்றி இருக்கிறார்கள், அதன்படி நடக்கிறார்கள் என்பதின் காரணத்தினால்தான் நாம் என்ன செய்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை கூட நம்ம என்ன செய்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். இதை இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா இன்னும் தெளிவாக சூரத்துல் மூமினின் 23வது அத்தியாயத்தின் 73வது வசனத்தில் சொல்கிறான், வ இன்னக லததுஹும் இலா சிராத்தி முஸ்தகீம். சூரத்து ஷூராவுல 52வது வசனத்தில் சொல்கிறான், வ இன்னக லதஹதி இலா சிராத்தி முஸ்தகீம். ரெண்டும் ஏறத்தாழ ஒரே வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே நீர்
மக்களை நேரான வழியின் பக்கம் நீர் அழைக்கிறீர். உத்தரவாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறார், நீர் மக்களை நேரான வழியின் பக்கம் நீர் அழைக்கிறீர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உத்தரவாதம். அவங்க எந்த வழியின் பக்கம் இந்த சமுதாய மக்களை அழைக்கிறார்களோ அதெல்லாம் நேரான வழிதான், அவர்கள் அழைப்பதெல்லாம் சரியான வழிதான். முதலாக அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரான வழியை அல்லாஹ் தஆலா காட்டியிருக்கிறான் அப்படின்னு சொல்லுகிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவர்கள் நேரான வழியில் தான் இருக்கிறார்கள் என்றும் சொல்லுகிறார். சூரத்துல் யாசீனுடைய வசனத்தில் 3வது 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னக்க லமினல் முர்சலீன் அலா சிராத்தின் முஸ்தகீம். நபியே, நீர் இறை தூதர்களில் ஒருவராக இருக்கிறீர், நீர் நேரான வழியிலும் இருக்கிறீர். இந்த வசனத்தை எல்லாம் ஒவ்வொன்றாக நீங்கள் கோர்த்து பாருங்கள். முதல் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், என்னுடைய இறைவன் எனக்கு நேரான வழியை காட்டியிருக்கிறார். ஒன்று. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலா சிராத்தின் முஸ்தகீம், நேரான வழியில் அவர் கரெக்டா இருக்கிறார், அவர் கரெக்டான வழியை தான் பின்பற்றி நடக்கிறார். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், இன்னக்க லததுஹும் இலா சிராத்தின் முஸ்தகீம், நீங்கள் நேரான வழியின் பக்கம் மக்களை அழைக்கிறீர்கள். இந்த உத்தரவாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பதும் சரியான வழி, மக்களை அழைப்பதும் சரியான வழி. இந்த நேரான வழி என்ற உத்தரவாதம் அல்லாஹ்வின் தூதருக்கு தவிர உலகத்தில் வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. இதை நீங்கள் ஆழமா பதிவு வைக்கணும். ஒரு மனிதனை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அவங்கள்ட்ட 2 உத்தரவாதத்தை நீங்கள் எதிர்பார்க்கணும். ஒன்னு, அவர் கரெக்டான வழியில் இருக்கிறாரா, இரண்டாவது அவர் அழைக்கக்கூடிய அந்த வழி சரியான வழிதானா. இதன் 2க்கும் உத்தரவாதம் யாரு கொடுக்கணும்? நம்ம கொடுக்க கூடாது, ஊர் மக்கள் கொடுப்பதல்ல, உலகத்தில் உள்ளவர்கள் கொடுப்பதல்ல, அல்லாஹ் கொடுக்கணும். அல்லாஹ் இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய நேரான வழியில் இருக்கிறார்கள் சொன்னா ஓகே. இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஹனவி ஜமாத்தில் இருக்கிறார், ஷாபில இருக்கிறார், இவர்கள் நேரான வழியில் இருக்கிறார்கள் அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்தான்னா அதை நம்ம பின்பற்றலாம். ஆனா எந்த ஒரு தனி மனிதருக்கும் சரி, எந்த ஒரு ஜமாத்திற்கும் சரி அல்லாஹ் தஆலா என்ன செய்யும்? இந்த உத்தரவாதத்தை தரல. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு மட்டும்தான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். நீங்க நேரான வழியிலும் இருக்கிறீர், மக்களை நேரான வழியிலும் நீங்கள் அழைக்கிறீர். இந்த உத்தரவாதம் இல்லாத காரணத்தினால்தான் நம்ம என்ன சொல்லுகிறோம் என்றால், தனி மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய இமாமா இருந்தாலும் சரி, எவ்வளவு சிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவர்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பின்பற்றக்கூடாது. அவர்களுடைய வழிகாட்டுதலை அடிப்படையாக நீங்கள் வைக்கக்கூடாது. ஏன்னா அபு ஹனீஃபா இருக்காரு, இந்த அபு ஹனீஃபா இமாமுடைய செயல்கள் அனைத்தும் அல்லாஹ் காட்டிய நேர்வழியின்படிதான் நடந்தது, உத்தரவாதம் கிடையாது. அவருடைய மதுஹபில் சொல்லக்கூடிய இந்த சட்டங்களை எல்லாம் நேரான வழியில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற உத்தரவாதம் கிடையாது. அபு ஹனீஃபாவுக்கும் கிடையாது, ஷாபிக்கும் கிடையாது, மாலிக்கும் கிடையாது, அம்பலிக்கும் கிடையாது. அப்ப இந்த உத்தரவாதம் இல்லாத காரணத்தினால் தான் நம்ம என்ன செய்யறோம்? மதுஹபுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், அல்லாஹ் காட்டிய அந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தின்படி நடங்க, அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டிய அந்த நபிவழியின் அடிப்படையில் நடங்கள் என்று சொல்லுகிறோம். இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலேயும் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், அவன் தூதர் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு எதிராக இருந்தால் அதை எதிர்ப்பதோடு அதை புறக்கணிக்க கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? மனதில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளணும். அடுத்ததாக, இந்த மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் மார்க்கத்துக்கு முரணா இருக்கு யாராவது உங்களிடத்தில் சுட்டிக்காட்டினார், இது தவறு என்று சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறையின் பக்கம் உங்களை சொன்னார்களே, ஆனால் இந்த மாதிரி நீங்க போகாதீங்க, இது ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஆடம்பர திருமணம், இது ஒரு சிறுக்கு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது சிறுக்குல கொண்டு போய் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டால், குர்ஆன் வசனத்தை காட்டினால், நபி வழியை காட்டினால் உடனடியாக கட்டுப்படக்கூடிய தன்மையையும் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியுமா நாங்கள் பட்ட கஷ்டம், உங்களுக்கு தெரியுமா நாங்கள் பட்ட சிரமம் தெரியுமா, எங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறதா என்றெல்லாம் நாம் பட்ட பிரச்சனைகளும் இதைகளையும் பின்னாடி என்ன செய்ய காட்டக்கூடாது. நம்ம ஒன்னு ஆதாரமாக திருமறை குர்ஆனுடைய வசனங்களை காட்டும் போது, நபிமொழியை நாம் காட்டும் பொழுது உடனடியாக கட்டுப்படக்கூடிய தன்மையை நாம் அனைவர்களும் என்ன செய்ய வேண்டும்? ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு நேரடி ஆதாரங்கள் திருமறை குர்ஆனில் இருக்கிற சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தின் 36வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்கிறான், மா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின், எந்த மூமினான ஆணுக்கும் சரி
மூமினான பெண்ணுக்கும் அனுமதி இல்லை. இதா கலல்லாஹு வரசூலஹு அம்ரன், அல்லாஹ்வும் அவருடைய தூதுவரும் ஒரு விஷயத்தில் முடிவு செய்து விட்டால், ஐயக்கூன லஹுல் ஹீரத்து மின் அம்ரிஹிம், அந்த விஷயத்தில் அவர்கள் கருத்து சொல்வதற்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. வமை அசில்லாஹ் வரசூலஹு ஃபகல் லல்ல லலாலம் முபீனா, யார் அல்லாஹ்வுக்கு அவருடைய தூதருக்கும் மாற்றமாக நடக்கிறார்களோ அவர் பகிரங்கமான வழிகேட்டில் போய்விட்டார். ரொம்ப தெளிவான வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், இப்படித்தான் நடக்கணும், இந்த மாதிரி தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டால், குர்ஆன் வசனத்தை காட்டினால், ஹதீஸை காட்டினால், நம்ம மனோ இச்சையை கொண்டு போய் அதில் நுழைக்க கூடாது. தொழுதுட்டு இருக்கிறோம், தொழுகையிலே அத்தகையத்தில் விரலை அசைக்க வேண்டும், என்ன சட்டம், என்ன தொழுகையில என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லு கமா ராய்த்தும் முனி உஸல்லி, என்ன எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள்னு சொன்னாங்க. தொழுகையில இருப்பில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி தொழுதார்கள்? அவங்க விரலை அசைத்து தொழுது இருக்கிறார்கள். விரலை அசைக்காமல் ஒருவர் வந்து அப்படி விரலை அசைக்கும் போது மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு, என்ன இப்படி ஒரு மாதிரி பக்கத்துல உள்ள ஒரு மாதிரி நினைப்பானே, இவன் ஒரு மாதிரி நினைப்பானே, அப்ப விரலை அசைக்காம இருந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. ஒரு நபி வழியை காட்டும் பொழுது ஹதீஸை இல்ல, இது சரியில்லை, இது ஏத்துக்கிற கூடாது என்று அது வேறு. நபிமொழி இருக்கிறது இருந்தாலும் அப்படின்னு என்ன செய்யறதுல பலர்கள் செய்வதில்லை. ஏன்னா அந்த ஊர்க்கார ஒரு மாதிரி சொல்லுவானோ, ஒரு மாதிரி நமக்கு தோன்றுகிறதோ என்று எண்ணக்கூடியவர்கள் பலர் இருக்கிறாங்க. நபி வழியை ஆதாரம் காட்டிட்டீங்கன்னு சொன்னா, மூமினாக இருக்கக்கூடிய எந்த ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் அதுல உங்களுக்கு விருப்பமே கிடையாது. என்ன சொன்ன கேட்டாங்கன்னா கட்டுப்படணும். இது அல்லாஹ்வின் தூதர் ஒரு சொல்லை இப்படி காட்டி, நான் அப்படி நான் செய்ய மாட்டேன், அப்படி நான் நடக்க மாட்டேன், அல்லாஹ்வின் தூதர் சொன்ன மாதிரி நான் தொழ மாட்டேன் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களே, ஆனால் நீங்கள் தான் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தெரியுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறைகள் தெரிகிறது. அப்படி தெரிந்திருந்தும் நான் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் போய்விட்டால், நீங்கள் அல்லாஹ்வின் பார்வையில் உங்களை போன்று பெரிய வழிகேடர்கள் யாரும் கிடையாது. வெளியில சொல்லலாம், பெரிய நான் மாவட்ட தலைவரா இருக்கேன், செயலாளராக இருக்கேன், பொருளாளராக இருக்கிறேன், நீங்க சொல்லிக்கலாம். இந்த மாவட்ட தலைவருடைய போஸ்ட் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. அல்லாஹ் பார்ப்பான், அல்லாஹ்வுடைய சொல்லின்படி அந்த தூதர் காட்டிய அந்த வழிமுறையின்படி நீ செயல்பட்டியான்னு பார்த்துதான் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவானே தவிர நம்முடைய இந்த பதவியை வைத்து அல்லாஹ்தால என்ன செய்ய அனுப்ப போவதில்லை. ஆனால் நாம் என்ன செய்யணும், மனதிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். ஒருவர் அல்லது ஒரு கிளை உறுப்பினர் அல்லது ஒரு சாதாரண ஒரு உறுப்பினர் அல்லது எதிலே இல்லாத ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலை நமக்கு முன்னால் காட்டினார்கள் என்று சொன்னால், அவன்கிட்ட போய் நீ பெரிய யோக்கியனா, நீ பெரிய சிறந்தவனா, உன்னையுடைய வண்டவாளத்தை நான் எடுத்து விடவா அப்படின்னு நம்ம தவறை மறைப்பதற்கு அவனுடைய தவறை பட்டியல் போடக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்கன்னா சரி, நான் செஞ்ச தவறு தான், நான் திருத்திக் கொள்கிறேன், இனிமே நான் அதை சரி செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டுமே தவிர எதிர்த்தவர்களுடைய தவறுகளை அடுத்து நாம் பட்டியல் போடக்கூடாது. இதுக்கு இந்த வசனத்துல ரொம்ப தெளிவாக சொல்லுகிறான், அல்லாஹ் தூதர் முடிவு பண்ணிட்டீங்கன்னா மாற்று கருத்து சொல்லாதீங்க, அப்படி சொன்னீங்கன்னா நீங்க தெளிவான வழிகேடு. அடுத்து இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சூரத்து நூர் 24வது அத்தியாயத்தின் 51வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா கான கவுலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அன் யகூலு ஸமீனா வ அதானா உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ்வின் பக்கமும் அவருடைய தூதரின் பக்கமும் ஒரு விஷயத்தில் தீர்ப்பு வழங்க அழைக்கப்பட்டார். பிரச்சனை நடக்குது, குடும்ப பிரச்சனை, சண்டைகள் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு மத்தியில ஒரு தவறு நடந்திருக்கும், பிரச்சனைகள் தலைமைக்கு வந்திருக்கும். அவர்களை அழைத்து ரெண்டு பேரையும் வைத்து பேசும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு சாதமான மாநிலம் நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம மாவட்டத்துல இருந்து வந்திருக்கிறோம், நம்ம மாநில செயலாளராக வந்திருக்கிறோம், மாவட்டத்தின் முக்கிய பொறுப்புல இருந்து வந்திருக்கிறோம், நம்ம இங்க சொல்லிட்டா என்ன செய்வோம், நமக்கு எல்லாத்தையும் சாதகமா தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு எண்ணத்தோடய உள்ள வந்து விடுகிறோம். அப்ப நம்ம இங்கே விசாரித்து இங்க இருக்கக்கூடியதுல நீங்கள் செய்வது தவறுதான் மார்க்கப்படி சொன்னால், என்ன நம்ம கொண்டு வந்ததுக்கு எதிரா இவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற நினைக்கிறது. நியாயமா அது தவறா அப்படின்னு பார்க்காமல் எப்படி பார்க்காங்க, நம்ம ஒரு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கான், ஒருத்தன் வந்திருக்கான், அவன் சொன்னது சரி அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ற எண்ணம் நம்ம உள்ளத்துல வரக்கூடாது. சரி, மாவட்டத்தில் இருந்து வந்தாலும் கூட நேர்மையா கரெக்டா தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள், நம்ம தவறு சுட்டி காட்டுகிறார்கள் என்ற மனப்பக்குவம் நமக்கு வரணும். நபி வழியை காட்டுகிறார்கள், ஹதீஸை காட்டுகிறார்கள், அப்ப நம்ம ஏற்றுதான் நடக்கும், நம்ம தெரியாமல் செய்து விட்டோம் என்று திருந்தக்கூடிய வாய்ப்பு வரணும்.
அதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்கள் விஷயத்துல பிணக்குகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களை என்ன செய்கிறார்கள், இங்கே வர கூப்பிடுகிறார்கள். அவன் கூப்பிட்ட பொழுது குர்ஆன் அடிப்படையில் ஹதீஸின் அடிப்படையில் இதுதான் சட்டம், நீங்க செஞ்சது தப்புதான், மாவட்ட நிர்வாகம் இருந்தாலும் தவறுதான் அப்படின்னு சொன்னா சமீனா வாதானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் இருக்கும். நீங்க காட்டியது குர்ஆனுடைய வசனம், நீங்கள் காட்டியது நபி வழி. இந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். இந்த இதை நாங்கள் கேட்டோம், கேட்டது மட்டுமல்லாமல் அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டும் நடப்போம் என்று போக வேண்டும். இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறார். அப்பதான் நம்ம மறுமையில வெற்றி அடைய முடியும். நிறைய பேர்கள் என்ன செய்கிறார்கள், நம்ம செஞ்சது எல்லாமே 100% கரெக்ட் பிடிவாதமா இருப்பார்களே, ஆனால் நான் இதுல தவற மாட்டேன் என்று இருப்பார்களே, ஆனால் அவர் திருந்தவே முடியாது. நம்மளும் மனுஷன்தான், நம்மள்டையும் தவறு வரும், நம்மளும் திருந்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமானால் தவறுகளை சுட்டிக்கட்டும் போது நம்ம திருந்துவோம். இல்ல நம்ம எப்போ எந்த காலத்தில் தவறு செய்ய போறோம், நம்ம மேல எப்படி தவறு வரும், நம்மளை விட பெரிய ஆள் யார் இருக்கிறார் என்ற ஒரு ஆணவம் நமக்கு வந்து விடுமானால் நம்ம கண்டிப்பாக திருந்தவே மாட்டோம். அதான் அல்லாஹ் தஆலா, அல்லாஹ் நம்மளை விட எல்லாம் பெரியவன், அந்த அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக நமக்கு உணர்த்தப்படும் பொழுது, ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது மாவட்டம் நிர்வாகிகள் யாராயிருந்தாலும் சரிதான் கட்டுப்பட வேண்டும். நிறைய இடங்கள்ல கிளைகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு மாவட்டத்துக்கு மோதல் வரும் பொழுது கிளையில் இருக்கக்கூடியவன் நியாயமாக நடக்கிறான், நபி வழியின் அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்னால் மாவட்டம் கோவிச்சுட்டு போக கூடாது. என்ன கிளைக்கு கேட்டு அவனுக்கு நம்ம கட்டுப்படுறதா, கிளைக்காரன் சொன்னதுக்கு நம்ம பின்பற்றி போவதா என்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. நியாயமா அநியாயமா என்ற கோணத்தில் பார்க்க வேண்டும். குர்ஆன் வசனங்கள் ஆதாரம் காட்டப்பட்டதா, நபி வழியில் ஆதாரம் காட்டப்பட்டதா என்பதை அடிப்படையாக வைத்து நம்முடைய வழிமுறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த வசனத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லுகிறார். அப்ப இந்த அடிப்படையை விட்டு நீங்கள் தவறி ஒரு பேச்சுக்கு எத்தனை பேர்கள் போறார்கள். அப்படி நீங்கள் மறுமையில் நீங்கள் இந்த மாதிரி நிலையில் நீங்கள் வந்து விடுவீர்கள். ஆனால் இவர்களை விட்டு எனக்கு இந்த ஊரு பழக்கம் மாதிரியே நான் போகணும் அப்படின்னு நீங்கள் நடந்தால், இந்த ஊர்ல உள்ள தலைவர்கள் பின்பற்றி நடப்போம் என்று, அல்லது உங்களுக்கு என்று யாரையாவது ஒருவரை முன்மாதிரியாக வைத்து அல்லாஹ்வுடைய தூதரையும் விட்டுவிட்டு மற்றவர்களை முன்மாதிரியாக வைத்து அதை நீங்கள் பின்பற்றி வருவீர்களானால் மறுமையில் உங்களை போன்று கை சேதப்படக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அதற்கு திருமறை குர்ஆன் நேரடியாக தெளிவாக நமக்கு சொல்கிறது. சூரத்துல் பக்ராவினுடைய 2வது அத்தியாயத்தின் 166வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இது தபர்ரா அல்லதீன தபியூ மினல்லதீன தபவு வரஉல் அதாப் வதகத்தஅத் பிஹுல் அஸ்பாப். பின்பற்றப்பட்டவர்கள் பின்பற்றியவர்களிடமிருந்து தவிர்ந்து போய்விடுவார்கள், ஓடி போயிடுவாங்க. நீங்கள் யாரை நீங்கள் முன்மாதிரியாக வைத்து பின்பற்றி நடந்தீர்களோ அவர்கள் உங்களை விட்டும் என்ன செய்வார்கள், போய்விடுவார்கள். அப்ப என்ன செய்வார்கள், நம்ம நினைத்துக் கொண்டு இந்த தலைவர் காப்பாற்றுவார், அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு சுன்னத்துல் ஜமாத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் நினைக்கிறார்களே. அப்துல் காதர் ஜைலானி காப்பாற்ற போறாரு, அந்த அவுலியா காப்பாற்றிடுவாரு, இந்த தலைவர் காப்பாற்றுவார் நினைத்தீர்களே. ஆனால் அவர்கள் உங்களை விட்டும் என்ன செய்வார்கள், விலகி போய்விடுவார்கள். அப்ப நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் அவனை பின்பற்றினால் அல்லாஹ் என்ன செய்ய போகிறார், உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறானா, போய் கொண்டு போய் சேர்ப்பான் நரகம். அவன் பார்ப்பான் நரகத்தை பார்க்க போகிறான். அவனுடைய காரணங்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டு விடும். எந்த காரணங்களும் அங்கே சொல்லுவதற்கு வாய்ப்பு வசதிகள் எதுவும் இருக்காது. அவனும் உங்களை காப்பாற்ற மாட்டான். நீங்கள் நேரடியாக நரகத்தை பார்த்து நரகத்திற்கு போக வேண்டிய நிலைமை உங்களுக்கு ஏற்படும் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்லுகிறார். அடுத்ததாக இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தெளிவா சூரத்துல் பக்ராவினுடைய 167வது வசனத்தில் சொல்கிறான், வகாலல்லதீன தபவு லவ் அன்னலனா கர்ரத்தன் ஃபனதபர்ரஅ மின்ஹும் கமா தபர்ரஉ மின்னா. அவர்கள் சொல்வார், மறுமையிலே போய் நம்ம அல்லாஹ்வும் தூதரையும் நம்ம பின்பற்றாம நம்ம போயிட்டோமே, இந்த தலைவர்களை பின்பற்றமே, இவன் பேச்சை நம்ம கேட்டு நடந்தமே அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் சொல்வாரா, எங்களுக்கு மட்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமானால் அவர்கள் எப்படி எங்களை விட்டு விலகி போனார்களோ அப்ப நாங்களும் என்ன செய்வோம், விட்டு விலகி போவோம் என்று சொல்வார்கள். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம், மறுமையில இந்த உலகத்தில சுட்டிக்காட்டும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றுங்கள் சொல்லும் பொழுது பின்பற்றாதவன் மறுமையில உண்மை நிலையை அறியும் பொழுது அவன் என்ன சொல்லுவான், எங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா இவங்க எப்படி எங்களை விட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி இவர்களை நாங்கள் விட்டுட்டு ஓடி போயிருப்போம் அப்படின்னு அவர்கள் சொல்வார்களாம். ஆனால் சொல்லி என்ன பிரயோஜனம், அங்க கத்தி பிரயோஜனம் அல்ல, அங்க கவலைப்பட்டு பிரயோஜனம் எதுவும் இல்லை என்பதனால் அல்லாஹ் தஆலா நமக்கு உணர்த்துகிறார், அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு நீங்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாதிரி நீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நிலைமை மோசமாகத்தான் இருக்கும்.
அடுத்ததாக இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யார் எல்லாம் இந்த மாதிரி அல்லாஹுவை விட்டுவிட்டு அவன் தூதரை விட்டுவிட்டு இந்த முன்னோர்களை எவங்க பின்பற்றுறாங்களோ அவங்க கண்டிப்பாக மறுமையில் நரகத்தில் இருப்பார்கள் என்பதை ரொம்ப தெளிவாக சொல்கிறான். சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தின் 67, 68வது வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், காலு ரப்பனா 66ல இருந்து 68 வரை, யௌம துகல்லபு வுஜூஹும் ஃபின்னார், சில முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும். யக்கூலூன அவர்கள் சொல்வார்கள், யா லைத்தனா ஆதஅனல்லாஹ வ ஆதஅன ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே, அவருடைய தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே என்று அவர்கள் என்ன செய்வார்களாம், அந்த நேரத்தில் கதறுவார்களாம். கதறிவிட்டு அவர்கள் சொல்வார்களாம், ஏன் நாங்க இந்த மாதிரி நரகத்துக்கு போனோம், காரணம் என்ன? யா லைத்தனா ஆதஅனல்லாஹ வ ஆதஅன ரசூலா, எங்களுக்கு வந்த கை சேதமே, அல்லாஹுவை நாங்கள் பின்பற்றி இருக்க வேண்டுமே, அவனுடைய தூதரை பின்பற்றி இருக்க வேண்டுமே. வகாலு ரப்பனா இன்னா ஆதானா சாதத்தனா வ குபரானா, அவர்கள் சொல்வார்கள், இறைவா நாங்கள் எங்களுடைய முன்னோர்களையும் எங்களுடைய பெரியார்களையும் நாங்கள் பின்பற்றினோம், ஃபஅலல்லூன ஸபீல், அவர்கள் எங்களுடைய நேரான வழியை விட்டும் அவர்கள் கெடுத்து விட்டார்கள். ரப்பனா ஆதிஹும் லிஃபைனி மினல் அதாப், இறைவா இவர்களுக்கு 2 மடங்கு அதாபை கொடு, வஅன்ஹும் லஅனன் கபீரா, அவர்களுக்கு பெரிய சாபத்தை இடு என்று அவர்கள் சொல்வதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். எப்போ அல்லாஹ்வும் அவருடைய தூதரையும் விட்டுவிட்டு முன்னோர்கள் மூதாதையர் அவங்க காட்டிய வழிகளில் எவன் சொல்றானோ அவனை கொண்டு நரகத்துல போட்டு புரட்டி எடுப்ப. புரட்டி எடுக்கும் பொழுது அவன் சொல்லுவான், ஏன் நரகத்துக்கு வந்தான்னா அத்தானல்லாஹ வ அத்தான ரசூலா, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கு கட்டுப்படாம நம்ம போயிட்டோமே. இந்த 2ஐ விட்டு வேறு எந்த வழிகளை எவன் பின்பற்றினாலும் அவன் போய் சேர வேண்டிய இடம் நரகம் என்பதை ரொம்ப தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நம்ம ஜமாத்திலேயே இது ஆழமாக அடிப்படையாக சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்துல முன்னோர்கள் அல்ல மூதாதையர்கள் இந்த ஜமாத்திற்கு தலைவர்கள் அவன் பேச்சை கேட்டு நம்ம எப்படி வேணாலும் நடக்கலாம், கூல கும்பிட்டு போடலாம், அதே மாதிரி சஜிலாவை போய் விழலாம். விழுந்தோம்னா நமக்கு என்ன செய்யும், வாரிய பதவி கிடைக்கும், எம்எல்ஏ பதவி கிடைக்கும், எம்பி பதவி கிடைக்கும், மந்திரி பதவி கூட கிடைக்கும். கிடைத்தவர்கள் நீங்க பார்த்திருக்கிறீங்க. முஸ்லிம்கள் என்ற பெயரில் இருந்தவர்கள் மந்திரி பதவியை எப்படி அடைந்தான், எம்பி பதவியை எப்படி அடைந்தான், போட்டோக்கள்ல பாருங்க. ஒரு எம்எல்ஏவாக ஆவதற்காக ஒரு எம்பி ஆவதற்காக போய் இப்படி கும்பிட்டு சாமி படத்துக்கு முன்னால் சாமியார்களுக்கு முன்னால் அவங்ககிட்ட எல்லாம் ஆசி வாங்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலை. நினைச்சா இங்க கிடைக்கும் உங்களுக்கு. அதனால என்ன கிடைச்சது, எம்எல்ஏ பதவி வந்துச்சு. சிலருக்கு முன்னால் இருந்தவருக்கு எம்பி பதவி கிடைச்சிச்சு. முஸ்லிமாக இருந்து இதே அதிமுக ஆட்சியில முஸ்லிமாக இருந்து மந்திரி பதவி வாங்கினா அவங்க கணவன் மனைவியோட போய் அவங்கள்ட்ட காலில் விழுந்து ஆசை வாங்கிய கதைகள் உண்டு. நெல்லை மாவட்டத்தில் உள்ள அமைச்சர் அப்படி போய் அவங்க பெண்ணாக இருந்தும் கூட அவன் தாயிட்ட கூட அந்த மாதிரி நடந்திருக்க மாட்டான், அந்த பெண்ணிடத்துல போய் காலில் விழுந்த கதைகள் நமக்கு நிறைய தெரியும். இதையெல்லாம் ஏன் வேண்டாம் என்று சொல்கிறோம்? இந்த உலகத்தினுடைய நன்மைகளை நாடி இதெல்லாம் நடந்தீங்கன்னா இது குர்ஆன் ஹதீஸுக்கு நேர் முரணானது. இணை வைப்பு அல்லாஹ் அவருடைய தூதருடைய சொல்லுக்கு நேர்முறையாக நடந்து இந்த ஒரு மோசமான ஒரு எம்எல்ஏ பதவி, ஒரு எம்பி பதவி, இந்த ஒரு வாரிய பதவி, ஒரு மந்திரி பதவி இது நமக்கு தேவை கிடையாது. நம்ம நினைத்தோமேயானால் நம்முடைய இந்த ஸ்ட்ரென்த்துக்கு இப்ப நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வளர்ச்சிக்கு காட்டோம்னா மந்திரி பதவி அளவுக்கு நம்மால் வாங்க முடியும். நமக்கு அந்த அளவுக்குரிய வலிமையை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். நீங்க இதுக்கு முன்னால் ஒவ்வொருத்தரும் ஓடி வந்து இப்போ இன்று நிதியமைச்சராக இருக்கக்கூடிய போக்குவரத்து அமைச்சராக இருக்கக்கூடிய எத்தனை அமைச்சர்கள் இன்று இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் நம்ம இதுல வந்து படியேறி இறங்கித்தான் இருக்கிறான். ஏன்னா நம்முடைய வலிமைகளை தெரிஞ்சிருக்கிறான். நமக்கு இந்த பதவியை தரணும் இது தரணும்னு ஒரு இதை போட்டிருந்தோம் என்று சொன்னால் நமக்கும் கிடைத்திருக்கு. நம்மளும் பெரிய அளவுல வந்திருக்கலாம். ஏன் அப்படி கொடுத்தோமே ஆனால் திருமறை குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நபிவழியின் சொன்ன அடிப்படையில் நம்ம நடக்க முடியாது. அவன் பேச்சுக்கெல்லாம் என்ன செய்யணும், ஜால்ரா போடணும். அவனுடைய சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் நம்ம நடக்கணும். இப்ப மாட்டாங்கள பாத்தீங்களா, மோடி வந்ததுக்கு முன்னாடி மோடி குதித்த குதியையும் இப்போ என்னாச்சு, நம்ம மாதிரி ஆளுக்கு கேட்டுருவானோங்கிறதுக்காண்டி போகாமல் போய் மெதுவா ஒழுங்கத்தான் முடிஞ்சு ஆர்ப்பாட்டம் பண்ண முடிஞ்சா. நேற்று வரையிலையும் ஆர்ப்பாட்டம் பண்ணியவர்கள், நேற்று வரையும் குரல் குடும்பம் வேகமா கொடுத்தவர்கள் என்ன செய்ய முடியல, இப்போ வரும் பொழுது ஒரு போராட்டத்தை அறிவிக்க முடியல, ஒரு எதிர்ப்பு ஒரு கருப்பு கொடியை காட்ட முடியல, எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடியல, ஏன் ஒரு அறிக்கை கூட கொடுக்க முடியல. போச்சு கையை கட்ட வேண்டியது அவ்வளவுதான். ஏன் நீங்க தான் என்னது
உங்க சொல்படியே நாங்கள் என்ன செய்வோம், நடப்போம். அம்மா நீங்க தான் பெற்றெடுத்த, நான் பெற்றெடுத்த பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரியே நடக்கணுங்கிற அளவுக்கு போயாச்சு. காரணம் என்ன? இந்த பதவிக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா அடிப்படை விஷயத்தை நிக்க முடியாது. அவங்க சொன்னதுக்கு இப்போ ஒரு வார்த்தை பேசினா இப்போ வாரியம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு இழுப்புலதான் கிடக்குது. நம்ம போகாம போயிட்டோமே, சனியனை இவனவரை கூப்பிட்டு வந்து தொலைச்சிட்டாங்களே, வாரியத்தை தருவானா தரமாட்டானான்னு போய் பேசி இதுவரையிலும் இழுவரையில நிக்குது. ஏன் இந்த பதவியும் இதுக்கெல்லாம் மோனமையான அதுக்கு தகுந்த மாதிரி பதவி இல்லாத வரையிலையும் வீரியமாக பேச முடிந்தது, பதவிக்கு போகும்போது போயிடும். அதன் காரணத்தினால்தான் நம்முடைய ஜமாத்துல இந்த சனியனுக்கே வேண்டாம், இது எல்லாத்தையும் விட்டு தொலைஞ்சு போயிட்டு நம்ம கொள்கை கோட்பாடுக்கு உட்பட்டு எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சில இடங்கள்ல விதிமுறைகளை மீறுகிறான். ஆனா நம்ம இருக்கக்கூடிய போராட்டங்கள்ல எவ்வளவு தெளிவாக நம்ம குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்பட்டு நடக்கணுங்கிறத நம்ம கொண்டு போறோங்கிறத பாருங்க. நீங்க எல்லாம் இதுக்கு முன்னால முஸ்லீம் லீக் என்ற ஒரு அமைப்பு இருக்கத்தான் தெரிஞ்சு அவர்கள் எல்லாம் போராட்டங்கள் நடத்திதான் இருக்கிறாங்க. அதுல போராட்டத்தில் நடந்தவனுடைய ஆடைகளை நீங்க பாத்தீங்கன்னா அரை உரை ஆடைகளையும் விசில் அடிப்பதையும் பீடியை குடித்திருப்பதையும் எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்து பாத்தீங்க. ஒரு தொழுகை கூட அங்கே நடந்ததில்லை. நம்முடைய ஜமாத் உள்ளே நுழைந்ததற்கு பிறகுதான் தொழுகை நேரம் வந்தால் அங்கே தொழுகைக்கு நம்ம வைக்கிறோம். அவ்வளவு பிரம்மாண்ட 15 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கூட்டக்கூடிய இடத்துல ஒரு பீடி ஒரு சிகரெட் கடை இல்ல, ஒரு பீடி குடிச்சவனை கூட பார்க்க முடியல. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன் நம்ம அந்த அளவுக்கு குர்ஆன் ஹதீஸுக்கு பின்பற்ற வேண்டும் என்ற வலியுறுத்திய காரணத்தினால்தான் இப்படி கொண்டு போக முடியும். இது ஏன் நான் செய்கிறோம் என்றால், இந்த ஜமாத்தை நாடி வந்திருக்கக்கூடிய நீங்க உழைக்கிறீர்கள், நீங்க இதற்காக வேண்டி கஷ்டப்படுகிறீர்கள். இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஜமாத்திலே நடத்தக்கூடியவர்கள் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு என்ன இருக்கணும்? சொர்க்கம் உங்களுக்கு இருக்கணும், நரகத்தில் இருந்து பாதுகாப்பு இருக்கணும். எத்தனை பேர்கள் இதற்காக வேர்வை சிந்து உழைக்கிறீர்கள், உங்களுடைய வியாபாரத்தை விட்டு விடுவீர்கள், உங்க குடும்பத்தினுடைய சுகங்களை விட்டுவிட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த இதற்காக வேண்டி உழைக்கிறீர்கள். உங்களை எல்லா உழைப்பையும் வாங்கி கொண்டு போய் நரகத்தில் கொண்டு போய் தள்ளுறதுக்கா? இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சிரமப்படக்கூடிய நீங்கள் கடைசியில் சொர்க்கம் போக வேண்டும் என்பதன் காரணத்தினால்தான் இந்த விதிமுறைகளை எல்லாம் போட்டு நபி வழியின் அடிப்படையில் நீங்க நடக்கணும்னு சொல்றோம். நபி வழியை விட்டுவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறைகளை புறக்கணித்து விட்டு இந்த உலகத்தினுடைய மற்ற தலைவர்களை முன்மாதிரியா போனா அல்லாஹ் நரகத்தில் போட்டு புரட்டு வாங்குறான். வாரிய பதவிக்கா நீ போயிட்டா, எம்எல்ஏ பதவிக்காக போயிட்டா, மந்திரி பதவிக்காக நீ போயிட்டீங்கன்னு சொன்னா உன் கொள்கையை விட்டுட்டு போனா உன்னுடைய முகத்தையும் இதுல புரட்டி தான் எடுப்பேன். உங்களை கூட்டி வந்து உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்த வச்சு அங்க கொண்டு போய் நம்ம சேர்க்கணுமா? அப்படி சேர்க்க கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நாம் இந்த கட்டுப்பாடுல ரொம்ப கரெக்டா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஒரு சாலை மறியல் கூட செய்யக்கூடாது என்று நம்ம சொல்லுகிறோம். இதெல்லாம் பொதுமக்களுக்கு இடையூறு, மார்க்கத்தினுடைய அளவுகளுக்கு விரோதமானது என்பதன் காரணத்தினால் அவ்வளவு கட்டுப்பாடோடு பெரிய கூட்டங்களாக நடந்தாலும் கூட அடுத்த மக்களுக்கு இடையூறு இல்லாத அடிப்படையில் நம்முடைய ஒவ்வொரு போராட்டங்களையும் அமைக்கிறோம். இதையெல்லாம் உருவாக்கியது எது? மற்றவர்கள் எல்லாம் மிகைப்படுத்தி பார்த்து இவ்வளவு அற்புதமான ஜமாத்தாக இருக்கிற இந்த உருவாக்கியது எதுன்னா இந்த குர்ஆன் ஹதீஸ் தான். இப்ப இது எந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தில் ஆழமா பதிந்து இருந்து கொண்டே இருக்குதோ அந்த அளவுக்கு கரெக்டா நீங்க போய் விடுவீர்கள். இதுல கொஞ்சம் மலைந்து நெளிந்து நீங்கள் கொடுத்து விடுவீர்களானால் இந்த ஜமாத்தும் பழைய ஜமாத்துகள் எப்படி உருவாகி நாசமாக போனதோ அதே மாதிரி ஆயிரும். அப்படி ஆகக்கூடாது என்பதற்காகத்தான் மாவட்ட நிர்வாகிகளுடைய உள்ளங்களில் ஆழமாக இது பதிய வேண்டும். இதுல நீங்க விட்டு போனீர்களே ஆனால் மறுமையில் நீங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவீர்கள் என்பதை நாம் நினைவுறுத்துகிறோம். அடுத்ததாக இதுல நீங்கள் சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள், இந்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று நாம் சொல்லுவோம் பொழுது நபித்தோழர்கள் இவங்களை புறக்கணிக்கிறார்கள், நபித்தோழர்களை அவமதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கூட்டத்தினர்கள் இருக்கிறாங்க. நபித்தோழர்களுடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய அந்த சொல் செயலையும் நம்ம பின்பற்ற வேண்டும் என்று சொல்பவர்களும் இருக்கிறாங்க. நாம் காட்டிய இந்த வசனங்கள்ல நீங்கள் பார்த்திருக்கலாம், எங்கேயும் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேற யாரையும் பின்பற்ற சொல்லல. நரகத்துல ஒருத்தன் உள்ள போய் அவன் கருகின்ற நேரத்துல கூட அவன் திருப்பி சொன்னது என்னன்னா, நான் அல்லாஹ்வும்படி அல்லாஹ்வுக்கு பின்பற்றி இருக்க வேண்டுமே, அவன் தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே நான் சொன்னானே தவிர நபித்தோழருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே என்று சொல்லல, முன்னோர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே என்று சொல்லல. அல்லாஹ் அவன் தூதரை மட்டும்தான் சொல்லியிருக்கான். ஏராளமான வசனங்கள், இதை பற்றி வசனங்களே நிறைய பட்டியல் போட்டு நாம் சொல்லலாம். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த நபித்தோழர்கள் என்று சொல்லும் பொழுது உள்ளத்துல ஒரு விதமான உணர்வு பூச்சியலை உங்களை உருவாக்குவாங்க. நபித்தோழர் சாதாரணமானவர்களா? அவங்க செய்த தியாகங்கள் எவ்வளவு, அவங்க செய்த கஷ்டங்கள் எவ்வளவு,
எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் சுமந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நேரடி பயிற்சி பெற்றவர்கள். அவர்கள் தப்பு செய்வார்களா, அவர்கள் தவறு செய்வார்களா, அவர்களை நாம் பின்பற்றினால் என்ன அப்படின்னு இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு இடையூறாக இதை மூன்றாவதாக ஒன்றை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இடையில ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். அப்புறம் சஹாபாக்களிடத்திலே பாடம் பயின்றவர்கள், அவங்களிடத்தில் நேரடியாக பயிற்சி பெற்றவர்கள், அந்த தாபியீன்கள் தவறு செய்வார்களா அப்படின்னு அடுத்து வரும். அப்புறம் அதுக்கடுத்து அபதாபிகள் வரும். அப்புறம் முன்னோர்கள், மூதாதையர்கள், பெரியார்கள் அப்படி கொண்டு வருவதற்காக வேண்டி முதலாவதாக கொண்டு வந்து நிறுத்துவது என்னன்னு சொன்னா இந்த நபித்தோழர்கள். அது நபித்தோழர்களை நாம் மதிக்கிறோம் என்ற பெயரில் சொல்லும் பொழுது இன்னும் அவர்களுக்குள்ள இருக்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்வார்கள். இது குர்ஆனுடைய வசனத்துக்கும் ஹதீஸ்லயே என்ன செய்யும் சொல்லப்படாது. அது முதலாவது பதில். இரண்டாவது பதில் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்த நபித்தோழர்கள் அவர்களை பின்பற்றியதில்லை. இதை நீங்க ஆழமா பதிவு வச்சுக்கிறோம். இந்த மாதிரி யாராவது உங்களிடத்தில் கேட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நபித்தோழரை நீங்க பின்பற்றணும்னு சொன்னீங்கல்ல, நபித்தோழர்களை பின்பற்றி இருக்கிறார்களா? நபித்தோழரை பின்பற்ற வேண்டுமானால் அவர்களுடைய உள்ளத்தில் அந்த மாதிரி எண்ணத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஏற்படுத்தவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா என்று அவர்கள் பார்த்திருக்கிறார்களே தவிர இந்த நபித்தோழர் சொன்னா ஏத்துக்கலாம், அந்த நபித்தோழர் சொன்னா ஏத்துக்கலாம்ன்ற ஒரு நிலையை கொண்டே வரவில்லை. அதற்கு நிறைய சான்றுகளை உங்களுக்கு நான் சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலங்களில் நடந்த பல சம்பவங்களை உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள், இப்படி பட்டியல் போடலாம். இவர்களுடைய சம்பவங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அவங்க மற்றவர்களிடத்தில் என்ன செய்யல, எந்த செய்தியும் மார்க்கத்தின் அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்த எடுத்திருக்காரு தவிர இவர் சொன்னார் என்பதற்காக ஏற்கவே இல்லை. அதற்கு உதாரணமாக ஒன்றை நான் சொல்லுகிறேன். சஹீஹ் புகாரியில் 1563வது செய்தி, 1563. இந்த செய்தியில் என்ன இடம்னா ஹஜ்ஜி என்ற ஒரு கடமை. இந்த ஹஜ்ஜியில 3 வகையான ஹஜ்ஜிகள் இருக்கிறது. ஒன்னு தமத்து என்ற ஹஜ் இருக்கிறது, கிரான் என்ற ஹஜ் இருக்கிறது, அடுத்ததாக இஃப்ராத் என்ற ஒரு ஹஜ் இருக்கிறது. இதுல தமத்து என்று சொல்லக்கூடிய ஒரு ஹஜ், அது என்னன்னு சொன்னா ஹஜ்ஜி காலங்களுக்கு முன்பதாக போய் முதலில் உம்ரா செய்துவிட்டு உம்ராவை கலைந்த பிறகு ஹஜ்ஜுடைய காலம் வரும்போது திரும்ப ஒரு இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அங்கீகரித்தது. இது ஆட்சித் தலைவராக இருந்த அன்றைய காலத்தில் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் இத மறுக்கிறாங்க. இந்த தமத்து என்ற ஹஜ்ஜி கூடாது, தமத்து என்ற ஹஜ்ஜை செய்யக்கூடாது. இது யாருனால இருக்கிறா? அலி ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இதை செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். அப்போ சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், யாரு? அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், லப்பைக பி உம்ரத்தும் ஹஜ்ஜா, உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்காக வேண்டியும் நான் இஹ்ராம் அணிகிறேன். மா குன்து லி அதா சுன்னத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி கௌலி அஹதின். அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டி தந்த ஒரு சுன்னத்துக்காக எவருடைய சொல்லையும் நான் என்ன செய்ய மாட்டேன், எவருடைய சொல்லுக்காக வேண்டியும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன சுன்னத்தை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். யார் சொல்லுகிறான்னு பாருங்க. அலி ரலியல்லாஹு அவர்களை விட வயசில் மூத்தவர் யாரு? உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள். உறவுகள்ல சொன்னால் கூட அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் திருமண உறவுகள்ல நெருக்கமானவர் தான். 2 மகள்களை திருமணம் முடித்தவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். திருமணம் முடித்தலாம், வயசுல மூத்தவர்கள். நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி பொருளாதாரத்தை நிறைய செலவழித்தவர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். அவர் ஆட்சித் தலைவராகவும் இருக்கிறார். இந்த ஆட்சித் தலைவராக இருக்கக்கூடியவர் இது கூடாது என்று சொல்லும் போது இன்னொரு நபித்தோழர் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் இதை ஏத்துக்கிற மாட்டேன் மட்டும் சொன்னாரா? அடுத்து என்ன சொல்றார்? அல்லாஹ்வின் தூதர் காட்டிய ஒரு சுன்னத்தை எந்த ஒரு மனிதனுடைய சொல்லுக்காக விட மாட்டேன்றார். அப்ப இவர் அடிப்படை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உள்ளே போதித்தா இருக்கிறார்னா, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், அவன் தூதர் சொன்ன அடிப்படையில் தான் நீங்க நடக்கணும். ஆட்சித் தலைவர் ஒன்ன சொல்லுவாரு, இன்னொருவர் என்ன சொல்லுவாரு என்பதின் காரணத்தினால் என்ன செஞ்சிடக்கூடாது, அவர்களுடைய பேச்சை நீ ஏத்துக்கிற கூடாது என்பதை உருவாக்கிய காரணத்தினால் தான் நபித்தோழர்களே உங்களுடைய கருத்தை ஏத்துக்கிறது.
ரசூலுல்லாஹ் சொன்னாதான் ஏத்துக்கிற வேண்டும் என்பதைத்தான் அன்றைய காலத்தில் இருந்த மக்களுக்கு அவர்கள் ஆழமாக பதிய வைத்தார்கள். எனவே ஆட்சித் தலைவராக இருந்த உஸ்மானியுடைய அந்த சட்டத்தையே புறக்கணித்தார்கள். புறக்கணித்தது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வின் தூதர் அவருடைய சுன்னத்தை எந்த உலகத்தில் இவர் இல்ல யார் சொன்னாலும் சரி அதை ஏற்றுக்கிற மாட்டேன், சுன்னத்தை தான் நடைமுறைப்படுத்துவேன் என்று சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு செய்தி சஹீஹ் புகாரியில் 346வது செய்தி. அப்போ அபு மூசல் அஸ்ஸாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, இதா அஜ்னப ஃபலம் யஜிது மாஅன் கைஃப யஸ்னா. அபு மூசா இப்னு மஸ்ஊத் கேட்கிறாங்க, ஒருவருக்கு தண்ணீர் கிடைக்கல. இது சஹீஹ் புகாரியில் 346வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருத்தருக்கு தண்ணீர் கிடைக்கல, குளிப்பு கடமையாயிட்டார், என்ன செய்வது அப்படின்னு சொன்னா அவர் சொன்னா லா யுஸல்லி ஹத்தா யஜிதல் மா, தண்ணீர் கிடைக்கிற வரையிலையும் அவர் தொழக்கூடாது. அப்ப அவர் சொல்கிறார், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி நீங்கள் எப்படி விடுவீர்கள்? ஒரு சம்பவத்தின் பின்னணியை சொல்கிறார். அப்துல்லா பின் மஸ்ஊத் ஒரு சட்டம் கேட்கிறாங்க, அவர் சொல்றாரு குளிப்பு கடமையாகி தண்ணீர் கிடைக்கலன்னா தண்ணீர் கிடைக்காத வரையிலும் என்ன செய்ய தொழவே கூடாதுட்டார். அவ அபூ மூஸா அஷ்அரி திரும்ப கேட்கிறார், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட வந்து சொன்னாரு, நம்ம ரெண்டு பேரும் ஒரு பயணத்தில் நம்ம போனோம், தண்ணீர் கிடைக்கல, நீங்க தொழல, நான் குளிப்பு கடமையா இருந்த மண்ணுல முழுசா பரண்டி எந்திரிச்சேன். அல்லாஹ்வின் தூதர் அவர்கிட்ட வந்து இதை பத்தி கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி செய்வதற்கு நீ தயமம் செய்யற மாதிரி செஞ்சாலே போதும்னு சொன்னார்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மார் இந்த ஒரு விளக்கத்தை சொன்னாரே, அப்ப நீங்க என்ன செய்வீர்கள் அப்படின்னு அப்துல்லா பின் மஸ்ஊத் அபூ மூஸா அஷ்அரி திருப்பி கேட்கிறார். அப்ப அப்துல்லா பின் மஸ்ஊத் சொல்லுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த இதை ஏத்துக்கிறலையே, இத்தகியா அம்மார்ன்றாங்க, அம்மாரே அல்லாஹ்வை நீ அஞ்சிக் கொள்ள என்று சொல்லிட்டாரு, அவர் தான் ஏத்துக்கிறலையே அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவர் கேட்ப கைஃப தஸ்னூ பி ஹாதில் ஆயா ஃபஇல்லம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லையானால் தூய்மையான மண்ணில் தயம்மம் செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு குர்ஆன் வசனம் இருக்கிறது, இதை நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல நம்ம இப்படி தயமம் செய்யலாம்னு நினைச்சோம்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் குளிர் இதெல்லாம் வந்துட்டா தயமம் செஞ்சிருவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த குர்ஆன் வசனங்களுக்கு அவரால் பதில் சொல்ல போனாமல் முடிந்தது என்ற செய்தியை புகாரியில் நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை ஆழமா திரும்ப மனதில் விட்டு பாருங்க. ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, ஒருவருக்கு தண்ணீர் கிடைக்காமல் ஒருவர் குளிப்பு கடமையாகிவிட்டால் என்ன சட்டம் என்பதுல திருமறை குர்ஆன் சொல்ல தயமம் செஞ்சீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தயமம் செஞ்சீங்கன்னு சொன்னாங்க. இது அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். நபித்தோழரை பின்பற்றணும்னு சொன்னா அபூ மூஸா அஷ்அரி சரி, இவர் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரொம்ப சிறந்த நபித்தோழர், நிறைய குர்ஆன் வசனங்கள் எல்லாம் மனனம் செஞ்சு வச்சிருந்தவர் அப்படின்னு சொல்லி சரின்னு ஏத்துக்கிறல. அவர் குறுக்கு விசாரணை பண்றாரு, இது சரியா தப்பா என்பதை குறுக்கு விசாரணை பண்றாரு. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த சம்பவத்தை உமர்ட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுக்கு மறுத்துட்டார், அந்த சம்பவம் எனக்கு நனவு இல்லைன்னு சொல்லிட்டாரு, அவர் அதான் மறுத்துட்டாரேங்கிறார். அதுலயும் என்ன விளங்குகிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது கூட அவர் ஒரு நபித்தோழர் தானே கேட்டுக்கிறோம்னு கேட்கல, ஆதாரம் இருக்கான்னு பார்த்து தான் முடிவு செய்யணும்னு முடிவு பண்ணார். அதற்கடுத்து இதையும் மறுத்ததற்கு பிறகு அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன கருத்தை ஏத்துக்கல, குர்ஆன் வசனம் இருக்குது, இதை நீங்க மறுத்துட முடியுமா என்று அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது அவர் நபித்தோழராக இருந்தாலும் இவரை விட சிறந்த நபித்தோழராக இருந்தாலும் குர்ஆனுடைய வசனங்களுக்கு முன்னால் உங்களுடைய கருத்து எந்த மதிப்பும் இல்லை என்பதை அவர் அந்த இடத்தில் நிரூபித்து காட்டியிருக்கிறார். இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சட்டத்தை சொல்லும் பொழுது அதற்கு மாற்றமாக நபித்தோழர்கள் அதை ஏத்துக்கிறது இல்லை. நபித்தோழர்களே நபித்தோழருடைய கூற்றுக்களை அங்கீகரிக்கிறதை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கூற்று இருக்கிறதா என்பதைத்தான் பார்த்தாங்க. அது மட்டுமல்ல, ஆராய்ந்து ஆய்வு செய்து தான் முடிவெடுத்திருக்கிறாங்க, இஷ்டத்துக்கு நடக்கல. ஒரு நபித்தோழர் ஒரு சொல்லிட்டா கூட இது கரெக்டானதானா சரியாத்தான் சொன்னாரா என்பதை ஆய்வு செய்து என்ன செஞ்சிருக்கிறார்கள், முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு 2 உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன். சஹீஹ் புகாரி 6245 இதுவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே மாதிரி அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உபை பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நம்பர் 6245 6245. இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, இதஸ்தஅதன அஹதுக்கும் சலாசன் ஃபலம் யுதல்லி ஃபல்யர்ஜி. இதுலயும் ஒரு அபூ மூஸா அஷ்அரி அவர்கள் உமர் அவர்களை சந்திக்க போறாங்க, போய் சலாம் சொல்றாங்க. 3 தடவை சலாம் சொல்லி பதில் வரல. அபூ மூஸா அஷ்அரி திரும்பி வந்துட்டாங்க.
இப்ப உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன அபு மூசா வந்தாரு, கேட்ட ஆளை காணாம, எங்க கூப்பிடுங்க. கூப்பிட்டாங்க. ஏன் நீங்க போயிட்டீங்க? 3 தடவை அனுமதி கேட்டேன், சலாம் சொன்னா பதில் வரல, நான் போயிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் சொன்னாங்க. 3 தடவை சலாம் சொல்லி அனுமதி கேட்டு பதில் வரலன்னா போயிரணும்னு சொன்னாங்க. அப்ப அவர் என்ன சொன்னாரு, வல்லாஹி லகுத்தி மன்ன அலைஹி பைபி பையினா, இதற்கு நீ ஆதாரத்தை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னார். அபு மூஸா அல்-அஷ்அரி தாபியின் கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தவர். அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகளை கேட்டவர். உமர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட போய் இப்படி சொன்னவுடன், உனக்கு மட்டுமா தனியா ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, பலர்ட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, இதற்கு ஆதாரத்தை நீ காட்டு, இது ஆதாரத்தை நிரூபி. ஒரு நபித்தோழர் இன்னொரு நபித்தோழர்கிட்டயே உடனே சொன்ன உடனே கண்மூடி பின்பற்றல, உடனே நிரூபின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்கிறார். உடனே வந்து ஆஹா உமர் ரலியல்லாஹு இப்படி கேட்கிறாரு, என்னமும் செஞ்சிருவாரோ அப்படின்னு அன்சாரிகள் அமைந்த கூட்டத்தில் கேட்கிறார், யாராவது இந்த செய்தியை கேட்டவர் உண்டா? அப்ப உபை பின் கஅப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், இந்த கூட்டத்திலேயே ரொம்ப சின்ன வயசா இருக்கு, அஸ்கருல் கௌம், கூட்டத்தில் ரொம்ப சின்ன ஆளா இருக்கு, அவர் தான் உனக்கு வந்து சொல்ல போறார். அவர் யாருன்னா அபூ சயீத் அல் குத்ரி. அவர் ஆமா நான் கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, நம்ம வேலை விதமாக கடை வீதிகளுக்கு போனாலும் இந்த செய்திகள்லாம் தெரியாமல் போய்விட்டதுன்னு சொன்ன செய்தியை பார்க்க. இப்ப இதை நீங்க மனதில் கொள்ளணும். ஒரு நபித்தோழர் தான் ஒரு செய்தியை சொன்னாலும் கூட அது சரியா இல்லையான்னு ஆய்வு செய்து தான் பின்பற்றினாங்க. இவங்க சொன்ன மாதிரி கண்மூடி நபித்தோழர் கூட பின்பற்றல. இதைத்தான் அந்த நபித்தோழர் காட்டிய அந்த வழிமுறைகளைத்தான் நாமும் என்ன செய்யறோம், நீங்க ஆதாரத்தை காட்டுங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு காட்டுங்க. ஒரு நபித்தோழர் சொன்னதை, ரசூலுல்லாஹ் சொன்னதை கூட ஆய்வு செய்யாமல் பின்பற்ற மாட்டேன் என்று சொன்னவர் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த மாதிரி தான் நாமும் என்ன செய்கிறோம், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களா என்பதை ஆதாரத்தோடு காட்டுங்க, நாங்கள் பின்பற்ற தயாராக இருக்கிறோம். அடுத்ததாக கடைசியாக ஒரே ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவங்க 2 பேருக்கு மத்தியில ஒரு சம்பவம். சஹீஹ் புகாரியில் 1324 சஹீஹ் முஸ்லிமில் 1727. ஆனா முஸ்லிம்ல ஒரு சில வாசகங்கள் கொஞ்சம் கூட இருக்குது. 1727 1727 முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல என்ன இருக்குன்னா, மன் தபிய ஜனாசத்தன் பலஹு கீராத்துன், ஒரு ஜனாசாவை பின்பற்றினார் என்று சொன்னால் அவருக்கு 1 கீராத்து நன்மை கிடைக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை சொன்னார். 1 கீராத்துங்கிற உஹது மலை அளவுக்கு நன்மை அப்படின்னு அபூ ஹுரைரா சொன்னார். அப்ப அப்துல்லா பின் உமர் சொல்கிறாரு, அக்ஸர அபூ ஹுரைரா அலைனா, அபூ ஹுரைரா நம்மகிட்ட நிறைய சொல்ற மாதிரி தெரியுது, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம கேள்விப்படலையே அப்படின்னு சொன்னார். அப்ப உடனே அந்த நேரத்துல ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரும்பொழுது, அலா தஸ்மு மா யகுல் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா சொன்னதை நீங்க கேட்டீங்களா? இவர் என்னமோ சொல்றாரு, ஜனாசாவை பின்பற்றினால் 1 கீராத்து நன்மை, உஹது மலை அளவுக்கு நன்மை கிடைக்குன்னு சொல்றாரு, நம்ம பாக்குறேன் ரொம்ப சொல்ற மாதிரி தெரியுது அப்படின்ற உடனே ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அரசல ஹப்பாப் இலா ஆயிஷா, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறார் அப்துல்லா பின் உமர். போய் இப்படி அபூ ஹுரைரா சொல்றாரு, இப்படி ரசூலுல்லாஹ் ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்க சொல்லுகிறார். எஸ் அலுஹா அன் கௌலி அபீ ஹுரைரா, அபூ ஹுரைராவுடைய கருத்தை போய் நீங்க கேட்டுட்டு வாங்க, சொன்னாங்களா இல்லையான்னு. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது உண்மைதான், ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி இருக்காங்கன்னு ஆயிஷா நாயகி சொன்ன உடனே தான் கையில் இருக்கக்கூடிய அந்த கல்லை கீழே அடிச்சு, ஆஹா நிறைய கீராத்துகள் நம்ம இழந்துட்டோமே, இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருந்தா நிறைய ஜனாதாவுல கலந்து நிறைய நன்மை அள்ளி இருக்கலாமே அப்படின்னு இப்னு உமர் சொன்ன செய்தி சஹீஹ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டது. இது எதை காட்டுன்னு பாருங்க, ஒரு நபித்தோழர் சொல்லும் பொழுது கூட நபித்தோழர் சொன்னதானா, ரசூலுல்லாஹ் கரெக்டா தான் கேட்டாங்களா இல்லையா என்பதை ஆய்வு செய்து அதை போய் ஆயிஷா நாயகிட்ட விசாரித்து தான் கேட்டிருக்கிறாங்க. அப்ப நபித்தோழர்களை, நபித்தோழர்களுடைய கருத்துக்களை என்ன செய்யல, ஏத்துக்கிறல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாங்கிறத ஆய்வு செஞ்சு முடிவு செய்த பிறகுதான் ஏற்றிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லாக இருக்கும் பட்சத்தில் இன்னொருவர் சொன்னார்னா அதெல்லாம் கேட்க மாட்டேன்ட்டாங்க. அப்துல்லா அது உமர் ரலியல்லாஹுடைய மனைவி, ஹதீஸ் புகாரில 900வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க சுபூஹ் தொழுகைக்கு மிஷா தொழுகைக்கு அவங்க மனைவி வருவாங்க. வரும்போது கேட்கிறாங்க, உமர் வந்து கோவப்படுவாரு, ரொம்ப ரோசக்காரராச்சே, இதை வெளியே போற விரும்பாட்டார், அவர் எப்படி என்ன தடுப்பாரு? எம்னானி கவுலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி லா தம்னு இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், நீங்கள் பெண்களை வந்து பள்ளியாசல் போவதை தடுக்காதீர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. உமர் என்ன உமர் என்று அவங்க மனைவியே எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. உமருக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் உமர் எப்படி தடுப்பாரு? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அனுமதி கொடுத்த பிறகு எப்படின்னு அவங்க மனைவிமார்கள் தன்னுடைய கணவருடைய பற்றி மார்க்க விஷயத்துல ஏத்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்கன்னா அதான் முதலிடம். இப்படி பல சம்பவங்கள் உங்களுக்கு நிறைய நாம் சொல்லலாம். இதெல்லாம் நபித்தோழர்களை நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நபித்தோழர்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்களை தான் பின்பற்றணும்னு சொன்னாங்க. அடுத்த நபித்தோழர்களை பின்பற்றக்கூடாது என்பதால் அவருடைய கொள்கை என்பதற்கு இதை போன்ற நிறைய சான்றுகள் நீங்கள் பார்க்கலாம்.
நான் இதுவரையிலும் உங்களுக்கு நான் சொன்னதினுடைய சாராம்சம் என்னன்னு சொன்னா, நம்முடைய இஸ்லாத்தினுடைய அடிப்படை குர்ஆன், அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி நம்ம நடக்கணும். அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளையின்படி நடப்பவர் தான் மறுமையில் வெற்றி அடைவார். அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை சரியாக புரிந்து செயல்படுத்தி மக்களை அழைத்தவர் என்ற உத்தரவாதம் ஒரே ஒரு தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த காலத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் காட்டிய வழிமுறையை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை அனைத்திலையும் நம்ம பின்பற்றணும். நபி தோழர்களாக இருக்கட்டும், அல்லது பெரியவர்களாக இருக்கட்டும், முன்னோர்கள் இருக்கட்டும், அவுலியாக்கள் இருக்கட்டும், யார் இருந்தாலும் அவர்களுடைய பேச்சு மார்க்கத்தின் ஆதாரமாக ஆகாது. நம்முடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் குர்ஆன் படியும் நபி வழியின் அடிப்படையில் தான் நடக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்களில் இருந்து நம்ம தெரிந்து கொண்டோம். எனவே நம்முடைய வரக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும், மார்க்க விஷயங்களா இருக்கட்டும், பொது விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய அனைத்திலையும் மார்க்கத்துக்கு முரண் இல்லாத அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைத்து நடக்கக்கூடியவர்களாக நாம் அனைவரையும் வல்லாமல் அல்லாஹ் தஆலா ஆக்கி அல்வானாக வாகத்தாவனாக. அல்லாஹ்